செபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தகப்பனே, தர்மியான வேத பகுதிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத பகுதியை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எங்கள் மன கண்கள் திறந்தருளுங்க. பூமியிலே நாங்கள் பரதேசிகள், உம்முடைய கற்பனைகளை எங்களுக்கு மறையாதையும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கற்பனைகள், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். சத்தியம் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி காணப்படுகிற எல்லா திரைச்சீலைகள் இயேசுவின் நாமத்தினால் கிழிந்து போகட்டும். எல்லா தடைகள் உடைந்து போகட்டும். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளாக கிரியை செய்ய எங்கள் இருதயங்கள் திறந்ததா இருக்கட்டும். அப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. Give me utterance that when I open my mouth, may I make it very clear with the Holy Spirit and the power, not only by words. உதவி செய்யுங்க தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூரணமாய் ஆளுக பண்ணுங்க. உங்க வசனம் இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கட்டும். உம்முடைய வசனம் இன்றைக்கும் ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை மாற்றட்டும். உங்க வசனம் காயம் கொண்ட இருதயத்தை காயம் கட்டட்டும். உங்க வசனம் கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கட்டும். உங்க வசனம் எங்க ஒவ்வொருவரையும் உமக்குள் இன்னும் பலனடைய செய்யட்டும். வேதம் சொல்லுகிறதா ஆண்டவரே, எங்கள் வசனங்கள் ஏழுங்களுக்கு பலன் அல்லவா? எங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க அது போதுமானது அல்லவா? எங்களோடு இடைப்படுங்க, தடைகளை நீக்குங்க, ஆசீர்வதிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். You may be seated. Check. Praise the Lord. கடந்த வாரம் நாம புருஷர்கள் மனைவிகளை எப்படி நேசிக்க வேண்டும், மனைவிகள் புருஷர்களுக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அருமையான திருச்சபையாரே, நாம் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்தலை குறித்து தியானித்து வருகிறோம். We are meditating upon submission, especially the power of submission. ஒப்பு கொடுக்கிறதில் உண்டாகுகிற மேன்மைகள் என்ன, ஒப்பு கொடுக்கிறதில் உண்டாகுகிற கிருபைகள் என்ன, ஒப்பு கொடுக்கிறதினால் உண்டாகுகிற ஆசீர்வாதங்கள் என்ன, நாம் ஒப்பு கொடுக்கிற போது தேவன் தம்முடைய திட்டங்களை எவ்விதமாய் நம் வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபைகளை பாராட்டுகிறார். நாமும் எல்லா ஞானத்தோடும் எல்லா கீழ்ப்படிதலோடும் வாஞ்சையோடும் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து கூட கடந்த வாரம் இந்த கர்த்தருடைய ஒப்பு கொடுத்தலுடைய தி பேட்டர்ன், தி ஆர்டர், தி டிவைன் ஆர்டர், உன்னதத்தின் முறைமைகள் ஒன்று உண்டு. பிதா, குமாரனாகி இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்களின் கீழ் புருஷன், புருஷனுக்கு கீழ் மனைவி, இந்த பெற்றவர்களுக்கு கீழே பிள்ளைகள். இது ஆர்டர். நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு மனைவி புருஷனுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பது என்பது ஒரு ஆர்டர். ஆனால் ஆத்துமாவிலே எந்த வகையிலும் புருஷனை விட மனைவி குறைஞ்சவங்க இல்லை, மனைவியை விட புருஷர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் அந்த அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்திருப்பாரானால் அந்த அதிகாரத்தை மீறக்கூடாது. அப்படி மீறுவது துணிகரம் என்று சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்திருந்தேன். இந்த வாரம் இந்த பெற்றவர்களுக்கு கீழே பிள்ளைகள் தங்களை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எல்லா நன்மைகள் எங்க அடங்கி இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் நல்லா காது கொடுத்து கேளுங்க, இது முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். பெற்றவர்களுக்கும் உண்டு, ஆனால் முதலாவது பிள்ளைகளுக்காக பேச வாஞ்சிக்கிறேன். பிள்ளைகள் ஆசைப்படணும், நான் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தர் என்னை கொண்டு போகணும், கர்த்தர் என்னை மேலான ஸ்தலங்களில் அமர்த்து இருக்க செய்யணும். ஏன்னா கர்த்தர் வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க, புழுதியில் இருக்கிறவனையும் கூட கர்த்தர் ராஜாக்களோடு அமரச் செய்கிற தேவனாம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்விதமான நன்மைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி வரும்? வெறும் படிப்பு கொண்டு வராது, வெறும் பணம் கொண்டு வராது. பின்ன கர்த்தர் கொண்டு வருவதற்கும் மனுஷன் கொண்டு வருவதற்கும் வித்தியாசம் உண்டு. பாருங்களேன், உலகத்துல கர்த்தரை விசுவாசிக்காதவர்களும் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இருதயத்தில் அந்த ஒரு சமாதானமும் அந்த ஒரு அமைதலும் உண்டாயிருக்காது. அதிகமா படிச்சவங்களும் உண்டு, ஆனால் அவர்களுக்கு கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்த அந்த ஒரு தொடர்பு இருக்காது. They will always lag, they will always be behind. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட சப்மிட் டு பேரண்ட்ஸ் என்கிற தலைப்பில் தான் நாம் தியானிக்க போகிறோம்.
பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல், பெற்றவர்களுக்கு ஒப்பு கொடுத்தல், அவைகளை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இப்ப நாம எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி வாசிக்க கேட்கலாம். புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 verses 1 onwards. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பது. நல்லா கேட்டுக்கணும் பிள்ளைகள்லாம். உங்களுக்கு நன்மை உண்டாவதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில நீங்கள் எந்த வியாதியும் படாம, குறுகின நாளில் உங்க நாட்கள் முடியாம நீங்கள் நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதுதான் ஒரே கற்பனை which has promised to it. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இது வெறும் பிள்ளைகளுக்கு தானே என்று சொன்னால் இல்லை. இங்க ஒருவேளை எல்லாரும் பெற்றவர்களா இல்லாம இருக்கலாம், ஆனா நிச்சயமாகவே நாம் எல்லாரும் யாரு? Of course we are all children. நாம் எல்லாரும் பிள்ளைகள் தான். உங்களுக்கு பெற்றவர்கள் இன்னும் இருப்பாங்கன்னா நீங்க பாக்கியம். பெற்றவங்க எங்களுக்கு இல்லைங்க, அப்படி இல்லைனாலும் நீங்க பிள்ளைகள் தான். We are all children and it is absolutely helpful to every one of us. நம் எல்லோருக்கும் இவைகள் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். எனவே இது சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நீங்கள் தள்ளிவிடாமல் இது எல்லாருக்கும் என்ற மனதோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரி, இன்றைக்கு நம்ம பைபிள் ரீடிங் படிச்சோமே, எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 20 வரைக்கும் வாசிச்சோம். ஆனா பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வாசித்த போது, போன வாரம் என்ன வாசிச்சோங்க? எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 33 வரைக்கும் வாசித்தோம். அங்க யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு? மனைவிகள் என்ன செய்யணும், புருஷர்கள் என்ன செய்யணும் என்கிற தீர்க்கமான ஆலோசனைகள் இருந்துச்சு. கரெக்டா? இதை தொடர்ந்து அடுத்தது என்ன வருது? எங்க எல்லாரும் சொல்லணும், பிள்ளைகளுக்காக வருது. முதலாவது புருஷர்களுக்காக, மனைவிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பின்பு எஜமான்களுக்காக, வேலைக்காரர்களுக்காக, அதுக்கு அடுத்தது. இப்போ ஏன் இது எல்லாமே வாசிச்சோம் தெரியுமா? வெறும் பிள்ளைகளுக்காகத்தானே 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 4 வரைக்கும் வாசிச்சு நிறுத்தி இருக்கலாம், இல்ல. But intentionally I took you through Bible reading till verses 20. Why? எதற்கு? காரணத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் இதுதான் ஆர்டர், பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இதுதான் ஆர்டர், வேலைக்காரர்களுக்கும் எஜமான்களுக்கும் இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை கெடுக்கத்தான் பொல்லாத பிசாசு வருவான். இந்த ஆர்டரை கெடுத்துட்டா உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மையும் தடைபட்டுரும். நீங்களும் நானும் ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் மாத்திரம் போராடுகிறது இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார பொல்லாத லோகாதிபதிகளோடும் போராடுகிறோம். ஏன்னா அவன் எதற்காக போராடுகிறான் தெரியுமா? இந்த ஆர்டர் உடைக்கணும். எந்த ஆர்டருங்க? மனைவியே நீ புருஷனுக்கு அடங்காதே, புருஷனே நீ உங்கள் மனைவிகளுக்கு நேசிக்காதீங்க, அவங்களை கஷ்டப்படுத்துங்க, அடிமைத்தனத்தின் போல நடத்துங்க என்று சொல்லி அதிகாரத்தின் தூண்டி விடுவான். இங்க மனைவி நீங்கள் எதற்கும் குறைவில்லை என்று சொல்லி ஸ்பிரிட் ஆஃப் ஃபெமினிசம் இங்க தூண்டி விடுவான். When we lose the order, we just lose everything according to the Bible. வேதாகமத்தின் படி இந்த முறைமையை என்றைக்கு நாம் தகர்க்கப்படுகிறதோ, இந்த முறைமை என்றைக்கு உடைக்கப்படுகிறதோ, அன்றைக்கு எல்லா நன்மைகளும் இழக்க ஆரம்பிச்சிரும். And Satan knows and that is his scheme. அவனுடைய தந்திரமே அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை செஞ்சா மாத்திரம் போதும்னு அவனுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு ஆர்டரை உடைச்சு விட்டா போதும். அதை தெரிஞ்சதுனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா பிசாசு வரான் எதை கெடுக்க? இந்த ஆர்டரை கெடுக்க தான் வருவான். தொடர்ந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. இப்போ உதாரணத்திற்கு மோசே மலையின் மேல் 40 நாட்கள் அமர்ந்து இருக்கிறார். கர்த்தர் 2 கற்பலகைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஒரு கற்பலகைகளில கர்த்தரை குறித்த எல்லா கற்பனைகளும், இன்னொரு கற்பலகைகளில மனுஷர்களோடு கூட நாம் கொள்ள வேண்டிய உறவுகளை குறித்தும் 2ஐயும் கர்த்தர் அனுப்பி கொடுக்கிறாங்க. லிசன் க்ளோஸ்லி. ஒரு கற்பலகைகளில் என்ன இருக்கு? ஒன் ஸ்டோன் டேப்லெட்ல என்ன எழுதி இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் உனக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம். அந்த உறவு கரெக்டா இருந்தா அடுத்தது எல்லாம் தன்னால வரும். என்னெல்லாம் வரும்? கர்த்தருடைய நாமத்தை வீதியில வழங்க மாட்டோம், கர்த்தர் பேரில் பொய்யாக ஆணையிட மாட்டோம், இப்படி ஒவ்வொன்றா வரும். அடுத்தது என்ன கற்பனைகள்?
ஸ்டோன் டேப்லெட்டோட மோசே வராங்க. ஒன்னு யாரை குறித்து கற்றுக் கொடுக்க நினைக்கிறாங்க? அப்பா. அவரோட கூட நாம் கொள்ள வேண்டிய உறவு. அடுத்தது யாரோட கொள்ள வேண்டிய உறவுகள்? மனுஷர்களோட நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும்? அது முதல்ல மனுஷர்கள். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வரும். ஆனா அதற்கு முதல்ல என்ன தெரியுமா? நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் திருப்புங்க. நான் நினைச்சேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைச்சேன். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இது வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் வசனம். என்னையன்றி உனக்கு வேற தேவன். இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். என்னையன்றி உனக்கு வேற என்னையன்றி வேற தேவன் உனக்கு இருக்க வேண்டாம். இது கரெக்டா இருந்துருச்சுன்னா அடுத்தது எல்லாமே சரியா இருந்துதான் ஆகணும். சரியா இருக்கும், மேக்சிமம் சரியா இருக்கும். வாசிங்க. அடுத்தது என்ன? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடம் அப்படியே வாசித்துட்டு வாங்க. பரிசுத்த ஓய்வு நாள கடைபிடிப்பாயாக. இதெல்லாம் எப்போ தெரியுமாங்க கரெக்டா இருக்கும்? You know when the other three commandments will be perfect in place when we consider the first commandment. இப்போ கர்த்தர் தம்மை குறித்து 4 காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இந்த 4 காரியங்கள் எப்போ கரெக்டா இருக்கும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் காரியம் கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா இருந்தா அடுத்த 3 அது நிலைக்குள்ள வந்து சேர்ந்துரும். இப்போ 6ஆவதுல இருந்து 5ஆவதுல இருந்து ஆரம்பிக்கலாம். 5ஆவது என்ன எழுதி இருக்கு? தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் நமக்கு வேற தேவன் இல்லை என்கிற இந்த முதல் கற்பனையை நாம் பற்றி கொள்வோமானால் கர்த்தரை சார்ந்த, கர்த்தரை குறித்த அடுத்த 3 கற்பனைகளையும் நாம் பிடிச்சுப்போம். அது கரெக்டா இருந்தா அடுத்த 3 என்ன ஆகும்? வந்துரும். அதே போல இப்போ அடுத்த 3 என்ன? யூ ஷல் நாட் மேக், நீங்கள் விக்கிரகத்தை செய்ய மாட்டீங்க, ஏன்னா அவர் மட்டும் தானே தேவன். அடுத்தது, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க அவரை கனப்படுத்துவீங்க. 4ஆவது, நீங்கள் பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிப்பீங்க, என்ன பண்ண மாட்டீங்க? அதை அசட்டை பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்க, கூடி வரதுல விட்டு விட மாட்டீங்க. சரியா? பாருங்க, 1 கரெக்டா இருந்தா, அது கரெக்டான உறவு இருந்தா அடுத்த 3 நிச்சயமா நாம் என்ன பண்ணுவோம்? கடைபிடிப்போம். இப்போ அடுத்த 6 காரியங்கள் சரி வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ நல்லா கவனிங்க. அந்த 3 கரெக்டா வரணும்னா நம்பர் 1 வந்துடணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட். யூ டேக் தட், தி அதர் 3 வில் கம். அண்ட் தி அதர் ரெஸ்ட் ஆஃப் தி அதர் கமாண்ட்மெண்ட்ஸ் இஃப் வி ஹேவ் டு ரிசீவ், என்ன வரணும் அதுக்கு முதல்ல? ஏங்க அது அவ்வளவு முக்கியம்? புரியுதா உங்களுக்கு? இப்போ தகப்பனையும் தாயும் கனப்படுத்திட்டா அடுத்ததெல்லாம் என்ன வரும்? நீங்க கொலை செய்ய மாட்டீங்க, திருட மாட்டீங்க, போடுப்பாங்க, திருட மாட்டீங்க, நீங்க விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, நீங்கள் பொய்யான சாட்சி கொடுக்க மாட்டீங்க, நீங்க இச்சிக்க மாட்டீங்க, பிறர் பொருளை இச்சிக்க மாட்டீங்க. இதெல்லாம் வரணும்னா அதற்கு ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? You see what is first? When it comes to our relationship with God, God said, I must be only one for you. If it is so, the other 3 will fall in its place. If you have to have a right relationship with man, humankind, மனுஷர்களோடு உனக்கு உறவு சரியா இருக்க வேண்டுமானால் முதலாவது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தம்பி? உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்து, பின்பு எல்லாம் உனக்கு நேர்த்தியா வந்து சேரும். Now why did God put that as very first when it comes to our relationship with people? மனுஷர்களோடு நம்முடைய உறவு என்று சொல்லி வந்தபோது ஏன் கர்த்தர் அதை முதலாவதாக வைத்தார்? ஏன் தேவனாகிய கர்த்தர் முதல்ல கொலை செய்யாதப்பா, திருடாதப்பா, பொய் சாட்சி சொல்லாதப்பான்னு சொல்லி பின்பு சொல்லி இருக்கலாமே தகப்பன் தாயை கனப்படுத்துங்கன்னு சொல்லி? ஏன் இதை முதல்ல கொண்டு வந்தாங்க? Because that is where everything begins. ஒரு குடும்பத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்கப்படும். கர்த்தர் அவ்விதமாகத்தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். Everything begins in the family. Everything starts from that institute which God created. தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின அந்த குடும்பங்களுக்குள்ள தான் எல்லாமே தொடங்கும். எல்லா நன்மைகளும், எல்லா கற்றுக்கொள்ளுதலும். முதல் பாடம் பிள்ளை எங்க கற்றுக்கிறான் தெரியுமா? ஸ்கூல்ல இல்ல, வீட்டுல.
ஆசாரியம் பிள்ளைக்கு யார் தெரியுமா? டீச்சர் அல்ல, அப்பா. பாஸ்டர் யார் தெரியுமா பிள்ளைகளுக்கு? பாஸ்டர் இல்ல, வீட்டில் இருக்கிற அப்பா. தலைவன் யார் தெரியுமா பிள்ளை குடும்பத்திற்கு? பாஸ்டர் இல்ல, அப்பா. உங்க சபை பலிபீடம் எங்க இருக்கு தெரியுமா? முதல்ல ஜெபம் என்பது குடும்பத்தில், சபைக்குள்ள இல்ல. And God has brought that as a very first. அதுல பெற்றவர்களை கனப்படுத்துங்க, மற்ற எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்குன்னு சொன்னாங்க. இதை பிசாசு அறிந்ததினாலதான் எதற்கு நேரா தாக்கம் படுத்துறான் தெரியுமா? சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு நேரா தாக்குறான்? குடும்பத்துக்கு. ஏன்னா எல்லாமே எங்க ஆரம்பிக்குது? அதை ஒன்ன உடைச்சா மற்ற 5 இவன் தன்னால உடைஞ்சு போயிடுவான். 5 இவன் பிடிக்க மாட்டான். So he knows that he have to attack the family. குடும்பத்தை அவன் தாக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எல்லாமே ஏன்னா அங்கதாங்க நடக்குது, எல்லாமே அங்கதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாய் தாக்கி 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 இன்றைக்கு இருக்கிற நிலைகள் என்ன? குடும்பங்கள் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க? இதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழே இருக்கணும், அவனை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஸ்தலத்தில் இருக்கணும். பெற்றவர்களுக்கு மிஞ்சி வேற யாரும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்க கூடாது. ஆரம்பத்தில் the first stage I tell you, nobody else has any authority to teach your children. Nobody have to take that position. நீங்க தான். நல்லா கவனிங்க. இது பிசாசு அறிந்ததுனால தான் என்ன கொண்டாந்தான் தெரியுமா? he first bought divisions. குடும்பங்களுக்குள்ள என்ன கொண்டு வர ஆரம்பிச்சான்? பிரிவினைகளை கொண்டு வந்தான். கர்த்தர் ஆரம்பத்தோடங்க என்ன சொன்னாங்க? ஒரு புருஷன் ஒரு மனைவி ஒன்றாயிருப்பார்கள், அவர்கள் இருவர் அல்ல, ஒன்றாயிருப்பார்கள். இது முதல் அவன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்து இருப்பான். எதுவும் இல்லப்பா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். சரிங்க, ஏன்னா எல்லாமே இப்ப அங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் பரிசுத்த சந்ததியை எழுப்ப போறீங்க, நீங்க அந்த பிள்ளைகளுக்கு வழிகளை காட்டி கொடுக்க போறீங்க, எல்லாம் நீங்க தான் செய்ய போறீங்க. சரிங்க ஆண்டவரே, எல்லாம் நாங்க செய்யறோம். இப்போ பிசாசு அப்படி ஆக விட மாட்டான். என்ன செய்யணும்? பிரிவினையை கொண்டு வரணும். லுக் வேர் ஹி ஹஸ் டேக்கன். நான் அதை தான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். எங்கேருந்து எந்த இடத்துக்கு கொண்டு போகிறான்னு பாருங்க. அநேக நாட்களில் நீங்க உங்க பாட்டிகளெல்லாம் நீங்க கேட்கலாம். பாட்டி, எத்தனை பாட்டிகள் இங்க இருக்கிற உங்களுடைய பாட்டிகள் எத்தனை பேர் அவங்க புருஷர்கள், அதாவது உங்க தாத்தாக்களை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க? காட்டுங்க பார்க்கலாம். இதை சபையில மட்டும் அல்ல, உலகத்திலே போய் கேளுங்க. அதிகமானவங்க கை தூக்கி காட்ட மாட்டாங்க. எந்த தாத்தாவும் எந்த பாட்டியும் டிவோர்ஸ் பண்ணல, எந்த பாட்டியும் எந்த தாத்தா குட்டியும் போயிட்டு டிவோர்ஸ் கேட்கல. அடுத்தது உங்க பெற்றவங்களை கேளுங்க. எத்தனை அப்பாக்கள் அம்மாக்களை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க? நான் சொல்றது 80s ஜெனரேஷன், 90s ஜெனரேஷன். இப்போ ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு காலேஜ்ல கேட்டு பாருங்க, எத்தனை அப்பா அம்மாக்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேக கைகள் உயரத்தான் செய்கிறது இன்றைக்கு. சரி, டிவிஷன் ஆச்சு, குடும்பம் உடஞ்சு போச்சு, அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம், பிள்ளை எப்படி வளருவான்? பிசாசுடைய கண்ணிக்கு சுலபமாய் மாட்டிக்கொள்ளுகிற பிள்ளைகள். ஏன்னா பெற்றவங்க மாட்டுனாங்க, அடுத்தது யாரை மாட்டுவா? பிள்ளைகளும் மாட்டுவாங்க. தொடர்ச்சியாக காட்டுறோம் பாருங்க. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் தென் வாட்? இட் வாஸ் மல்டிப்ளிகேஷன். அதே நாங்கள் மல்டிப்ளிகேஷன். ஒரு கணவர் 2 மனைவிகளை வச்சுப்பார். ஒரு மனைவி தகாத உறவுகளை வச்சுப்பாங்க. இது சாத்தான் ஏற்படுத்தி கொடுத்தது. அதெல்லாம் தப்பு கிடையாது. யாருக்கு தெரிய போகுது? நீங்க உங்களுக்கு மனதுக்கு தோன்றதை செய்யுங்க ஐயா, மனதுக்கு தோன்றபடி செய்யுங்க. வாஸ் தட் காட்ஸ் ஆர்டர்? நீங்க கேட்கலாம், பிரதர் ஆபிரகாமும் கூட ஆகாரை திருமணம் பண்ணி கொண்டார் தானே? பிரதர் யாக்கோபும் கூட லேயாலையும் ராகேலையும் பில்லாவையும் சில்பாவையும் கட்டி கொண்டவர்கள் தானே? பிரதர் சாலமோன் விடுங்க, இவங்களெல்லாம் விடுங்க பிரதர். பிரதர் சாலமோனை பத்தி என்ன சொல்லுவீங்க? எத்தனைங்க? 700 மனைவிகளும் 300 கான்குபைன்ஸ், மறுமணமாட்டிகளும் 1000 பேர் இருந்தாங்களே பிரதர். நான் ஒன்று சொல்லவா? நான் உங்களுக்கு சாங் ஆஃப் சாலமன் எடுத்தப்ப சொல்லியிருந்தேன். அவன் எத்தனை பாடல்களை எழுதியிருந்தான்? 1005 பாட்டுன்னு நினைக்கிறேன். அதுல 6 தான் ஒரு பாட்டு, அதுதான் உன்னத பாட்டு. கர்த்தர் தனக்கு தீர்மானித்த நியமித்த ஒரு மனைவிக்கு அவன் எழுதின அந்த ஒரு பாட்டைத்தான் கர்த்தர் வேதத்தில் கொண்டு வந்தாரை தவிர மற்ற அத்தனையும் கூட நிராகரித்து போட்டார். It's only one.
எல்லாருக்கும் கர்த்தர் நியமித்தது ஒருத்தனுக்கு ஒருத்தியை மாத்திரம்தான். தட் இஸ் காட்ஸ் ஆர்டர், தட் இஸ் காட்ஸ் பேட்டர்ன். கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார். எத்தனை ஆதாமை உண்டாக்குனாருங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒரே ஆதாம். ஆதாமுக்கு அயர்ந்த 106 1005 கரெக்டா? 1005ல் 6 பாட்டு தான் எங்க இருக்கு? உன்னத பாட்டுல 6 பாட்டு இருக்கும். மிச்ச பாட்டுங்க எவ்வளோ? 999. அதை கர்த்தர் தள்ளிவிட்டார். ஏன்னா அவர் நியமித்தது அவனுக்கு எத்தனை பேரு? ஒரே ஒரு மனைவியைத்தான். எங்கேயும் கர்த்தர் யாருக்கும் அனுமதி கொடுக்கல. அவங்களா செய்து கொண்டது. இவைகள் எல்லாம் அவர்களாய் செய்து கொண்டது. God never allowed anyone to marry more than one. ஒரு ஆதாம் தானே. ஆதாமுக்கு அயந்திர நித்திரை வர பண்ணி ஒரு விழா எலும்பை எடுத்து அதில் எத்தனை ஏவாளை உண்டாக்குனாருங்க? ஏன் ஒரு 2 ஏவாளை உண்டாக்க வேண்டியதானே? அப்படி உண்டாக்கி இருந்தா பேட்டர்ன் அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம். பேட்டர்ன் என்ன? ஒன்று தான். ஒரு ஏவாளைத்தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க கர்த்தர். அப்போ நாம என்ன கற்றுக்கிடலாம் இதுலேருந்து? ஒரு புருஷனுக்கு சொல்ல மாட்டீங்களா? ஒரு மனைவி தான். ஒரு ஏவாள் பார்த்தது எத்தனை ஆதாம? ஒரே ஆதாம தான். இப்போ இன்னொன்று கற்றுக்கொடணும் இதே இடத்துல. இப்போ பிசாசு என்ன பண்ணா? முதல்ல டிவிஷன் கொண்டு வந்தான். அடுத்தது குடும்பங்களை எப்படி கெடுத்தான்? ஒரே புருஷன் அநேக மனைவிகள், ஒரே மனைவி அநேக புருஷர்கள். அது தெரிஞ்சு உறவுகளோ கள்ள உறவுகளோ எப்படியோ நீ கெட்டு போகணும், அவ்வளவுதான் சாத்தானுக்கு. அடுத்தது என்ன பண்ணா தெரியுமா? 3வது டூப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன? டிவிஷன். 2வது என்ன? மல்டிப்ளிகேஷன். 3வது என்ன? டூப்ளிகேஷன். டூப்ளிகேஷன் என்ன பிரதர்? ஒரு ஆதாம் இன்னொரு ஆதாம கட்டிப்பாரு. ஒரு ஏவாள் இன்னொரு ஏவாளை கட்டிப்பா. நடக்கிறதுங்க, இன்னைக்கு நடக்குது. 2018ல நம்ம இந்திய தேசம் சரியா டீக்ரிமினலைஸ் பண்ணிட்டாங்க. என்ன? சேம் செக்ஸ் மேரேஜுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் 2018ல இந்தியாவில் டீக்ரிமினலைஸ் ஆயிடுச்சு. எங்கெங்க போச்சு? எங்கெங்க ஜெயிச்சுட்டான் சாத்தான்? ஏன் தெரியுமா சாத்தான் அதை கொண்டு வந்தான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் குடும்பம் கெட்டா எல்லாமே கெட்டு போகும். குடும்பம் கெட்டா எல்லாமே கெட்டு போகும். மற்றது எல்லாம் சொசைட்டியை காப்பாற்றும். சொசைட்டியை காப்பாற்றப்படத்தான் கர்த்தர் எதை கொண்டாந்தார் தெரியுமா? குடும்பத்தை கொண்டு வந்தார். As family goes, the nation goes. குடும்பம் எப்பக்கமாய் நடக்குமோ தேசமும் அப்பக்கமாகவே நடக்கும். இன்னைக்கு அங்க நின்றுச்சு. நீங்க உங்க பிள்ளைகள் படிக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. என்ன எப்படிப்பட்ட பாடங்கள் உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு படிக்க தெரியாதா? படிக்க தெரிஞ்ச சகோதர சகோதரிடத்துல கேளுங்க. அப்படி உங்களுக்கு யாரையும் தெரியாதா? வாங்க சபைக்கு வாங்க. பிரதர், என் பிள்ளை இந்த புஸ்தகம் படிக்கிறான், இது கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் யாரையாவது பார்த்து சொல்லுங்க பிரதர். இருக்கிறாங்க பிள்ளைங்க, பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற மாரல் வேல்யூஸ் கூட கிடையாதுங்க. there is demoralization in this society. பிள்ளைகளுக்கு ஒரு ஆணோட சேருவது தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஐயா காலேஜில் நான் பிள்ளைகளை கேட்குறேன், எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? அது அவங்க இஷ்டம், நாம என்னத்தை சொல்றது அப்படின்னு கை உயர்த்தி காட்டுறாங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை அமர்த்தி இது தப்புன்னு சொல்லி தப்புன்னு சொல்ல காலங்கள் ஆகிறது ஐயா. டூப்ளிகேஷன் இதை சாத்தான் கொண்டு வருகிறது. எதுக்குன்னு நல்லா சொல்றேன் கேளுங்க. எப்போ இதை கொண்டு வருகிறானோ கர்த்தருடைய ஆர்டர்ல இருந்து நாம விலகிடுவோம். கர்த்தருடைய ஆர்டர்ல இருந்து விலகிட்டா கர்த்தரே நியாய தீர்ப்பை கொண்டு வந்துருவார் அந்த தேசத்திற்கு. என்ன எதுக்குங்க கர்த்தர் ஆதி பூர்வ உலகத்தை ஏன் கர்த்தர் அழித்து போட்டார்? நோவாவின் நாட்களில் ஏன் கர்த்தர் பூர்வ உலகத்தை அழித்து போட்டார்? வாட் வாஸ் த ரீசன்? அன்னைக்கு நாம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்ல வாசிப்போம். சோதோம் கொமாரா என்கிற 2 பட்டணம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நோவாவின் நாட்களில் அத்தனை பேரும் அப்படிதான் இருந்தாங்க. எல்லாரும் everybody were out of order. And God said, my heart grieves within me. Why did I create humans? To be out of order? எல்லாரும் முறைமைகளை விட்டு வெளியில இருக்கவா இவர்களை உண்டாக்கினேன். ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து ஜீவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செவிகளை கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் உங்க வாழ்க்கைக்கு உதவியா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கட்டும். உங்களுக்கு பின்பு உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ள இந்த சத்தியத்தை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. கவனித்து கேளுங்கள். அப்போ பிசாசுக்கு என்ன எதை கெடுக்கணும் தம்பி? You go there, you work there and everything will fall apart. அதை
குடும்பத்தை கெடுப்பானால் மற்ற எல்லாமே தன்னால கெட்டு போயிடும். அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அங்கே வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்கிறதுனால தான் பவுல் சொல்லுகிறாரு, புருஷர்களே மனைவிகளை நேசிங்க, மனைவிகளே புருஷர்களுக்கு கீழ்ப்படிங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிங்க, வேலைக்காரர்களே எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க. பிசாசு போராடுறான், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அவனை எதிர்த்து நில்லுங்க. எதுக்கு இங்கே போராடுறான்? இப்போ சொல்லுங்க, எதுக்கு போராடுறான்? எதுக்கு போராடுறான்? அவனுடைய எண்ணம் என்ன? எதை கெடுத்தா எல்லாமே கெட்டு போகும். பாருங்களேன், ஒரு பரிமள தைலம் முழுசா கெட்டு போக அவன் 1000 செத்த ஈக்களை கொண்டு வர மாட்டான். ஒரே ஒரு செத்த ஈ போதும். அதை கொண்டு வந்து போட்டா போதும், பூரணமாக இருக்கிற எல்லா பரிமள தைலமும் கெட்டு போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கெடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். இதை கெடுக்க எத்தனை தூரத்துக்கு வந்துருச்சு? இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. பிள்ளைகள் படிக்கிற புஸ்தகங்கள் வரைக்கும் வந்து போச்சு. நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைகளுக்கு, நான் ஒரு பெற்றவர்களுக்கு சொன்னேன் இந்த சபையில், உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஸ்கூலில் போய் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க அங்கே இருக்கிற லைப்ரரி புஸ்தகங்கள் படிக்க வேண்டாம். அப்படி லைப்ரரி கிளாஸ் இருந்தால் என் பிள்ளைக்கு நான் புஸ்தகம் கொடுத்து அனுப்புகிறேன், அதை உட்கார வச்சு படிக்க வைங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அனுப்ப மாட்டேன் ஸ்கூலுக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்காக சொன்னேன். ஏன், என்ன புஸ்தகம் படிக்கிறான், அதை கொண்டு வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு. புஸ்தகங்கள் கரெக்டாக இல்லை, அது நம்முடைய விசுவாசத்திற்கு ஏதுவாக இல்லை, நம்முடைய நம்பிக்கைகளை இன்னும் சற்று உற்சாகப்படுத்துகிற வண்ணமாக அல்ல. நாம் எப்படி ஆகிலும் பிள்ளைகளுக்குள் அக்கினியை தூண்டிவிட நினைத்தால் அவன் அதை தண்ணீரை ஊற்றி அமிழ்ந்து போட நினைக்கிறான். He just brings up against and he shoots every fiery arrows against it. ஒவ்வொரு முறையும் அவன் அக்கினியின் அம்புகளை ஏவுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம பிள்ளைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளுவோம்? என்ன செய்ய போகிறோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ புஸ்தகங்கள் கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் நாம இருக்கிற இந்த சமுதாயமும் பிள்ளைகளுக்கு இது தப்பில்லைன்னு சொல்லி கொடுக்குதோ, அது தப்பில்லைன்னா அப்போ இது என்னன்னு சொல்லும்? இதை என்னன்னு சொல்லுவாங்க? புரியலையா உங்களுக்கு? நான் கேட்கறது புரியலையா? அவங்க புஸ்தகங்கள் எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி டீக்ரிமினலைஸ் பண்ணி அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அது கரெக்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம புஸ்தகத்தை அவங்க என்னன்னு சொல்ல போறாங்க? ஏன்னா இது எதிர்க்கிறது. The Bible is against homosexuality. The Bible is against the same sex. The Bible is against the same sex marriage. இவைகள் எல்லாம் எதிர்க்கிற என் வேதத்தை இவங்க என்னன்னு சொல்ல போறாங்க? அப்ப தப்பான புஸ்தகங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னுவாங்க. இந்த நாட்கள் எல்லாம் வெகு தூரத்தில் இல்லை. You will see it. Maybe everything will take place in this generation. No wonder. ஆச்சரியமும் இல்லை. இவைகள் எல்லாம் நம்முடைய தலைமுறையில் நடக்குமானால் திருச்சபையே உங்களுக்கு அறியாதவர்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு திருச்சபை பிரசங்கித்து இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். Look where it has taken. They are redefining the meaning for marriage, redefining the concept of family, redefining everything possibly to damage what God has ordained. தேவன் நியமித்ததை சேதப்படுத்த வேண்டும், தேவன் திட்டமிட்டதை சீர்குலைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆதி தொடங்கி அப்படி செய்கிறவன். நோவா நாட்களில் மாத்திரமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு சொன்னாங்க, கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்குமா? நோவாவின் நாட்களை போல இருக்குமா? அது இன்றைக்கு நம்ம நாட்களில் இருக்கு. எப்போ டீக்ரிமினலைஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்? 2018. யார் தலைமுறைங்க? எந்த தலைமுறை? நம்ம தலைமுறை. சுப்ரீம் கோர்ட் எப்போது டீக்ரிமினலைஸ் பண்ண அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு எப்போ சொல்லிட்டாங்க? நம்ம தலைமுறையில் 2018ங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. அடுத்தது அப்படியே ஒன்னா மடன்னு வரும் பாருங்க. எப்படிங்க நீங்களும் நானும் எப்படி தப்பிக்க போறோம்? நம்ம பிள்ளைகளை இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எப்படி நிலைநிறுத்த போகிறோம்? நம் பிள்ளைகள் இவைகளை எல்லாம் எப்படி தாண்டி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளா மாறுவாங்க? என்ன செய்ய போகிறோம்? நான் உங்களை ஏதோ பயமுறுத்திக்கிட்டு இல்லை, இதெல்லாம் நடக்கிறது. ஐயா நல்லா கவனி. உங்களுக்கு புரியுற மாடர்னைசேஷன்ல சொல்லட்டுமா, மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்லட்டுமா? அன்றைக்கு சாட்டிங் பண்றதுக்காக ஒரு ஆண் பெண்ணோட பேச சாட்டிங்காக வந்துச்சு அநேக அப்ளிகேஷன்ஸ். இன்னைக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் வேணும்? யாரோட பேச அப்ளிகேஷன் வேணும்? ஒரு ஆண் ஆணோட பேச அப்ளிகேஷன் வேணுமா? பெண்ணோட பேச அப்ளிகேஷன் வேணுமா? எதுக்கையா வேணும் உங்களுக்கு?
எல்லாவற்றுக்கும் ரெடியா இருக்கு. ரகசியமாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவமானம், வெட்கமா இருக்கணும். இப்படிப்பட்டதை நம்ம தேசத்திற்குள்ள அளவு பண்றதுக்கு எங்க போச்சு சொசைட்டி? இப்போ எங்க போனாங்க? மறியல் பண்றவர்களும் தெருவில் கொடி பிடிக்கிற ஆட்களும் எங்க போனாங்க? they just okay with it. நாம் என்ன பண்றோம்? வாங்க நாமும் காஸ்பல் வாக்குக்கு போன மாதிரி என்ன இதை எல்லாரும் ஒரு மறியல் செய்ய கொடிகளை பிடித்து கொண்டு போகலாம். இல்லை இல்லை இல்லை, திருச்சபை அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்லை. திருச்சபை என்ன செய்யணும் தெரியுமா? நடக்க வேண்டாம், வாங்க முழங்கால் போடலாம். சிலதை நடந்து சாதிக்க முடியாது, சிலங்களை முழங்காலில் தான் சாதிக்க முடியும். சிலதை நாம் சத்தத்தை உயர்த்தி சமுதாயத்தில் பேசுகிறதினால் சாதிக்க முடியாது, சிலது அழுகையோடு கூக்குரலின் நிமித்தமாகத்தான் சாதிக்க முடியும். திருச்சபையும் மௌனமாக இருக்கக்கூடாது. இதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் தான் வடிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்க சமுதாயத்தை பாருங்க, ஆண்டவரே குடும்பங்களை பாருங்க, அப்பா புருஷர்கள் மனைவிகள் பாருங்க, பிள்ளைகள் இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டுகிற பிள்ளைகளை பாருங்கள், எங்க ஆண்டவரே போகும் இந்த சமுதாயம் அப்படின்னு அழுறீங்க பாத்தீங்களா? அப்படி திருச்சபை அழுமானால் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு உங்களை கேட்கிறேன், மாற்றுவார். ரொம்ப சந்தோஷம். அதுதான் விசுவாசம். அது மாறுதோ இல்லையோ அது கர்த்தருக்கு விட்டது. ஆனா நான் அப்படி ஜெபம் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லட்டுமா? கர்த்தர் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பொல்லாப்புகளை பார்த்து, எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து, பாவங்களை பார்த்து, எந்த கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறானோ கர்த்தர் அவர்களின் மேல் ஒரு அடையாளத்தை போடுவாங்க. இந்த வரக்கூடிய எல்லா அழிவுக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா. நாம ஏன் அழணும் மற்றவங்களுக்காக? அது ஆத்துமவாரம், அது கர்த்தருடைய இருதயம். ஆனா அப்படி செய்கிறதுனால உலகம் மாறிடவா பிரதர்? போது உலகம் மாற வேண்டாம். ஆனா ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும்? நீ பிழைத்துக் கொள்ளுவாய். நோவாவின் நாட்களில் உலகமே பாவத்துல தான் இருந்துச்சு. ஆனா நோவா மாத்திரம் நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். என்ன நடந்துச்சு? திருந்திட்டாங்களா ஜனங்க? சொல்லுங்க. மனம் திரும்பிட்டாங்களா? வர வேண்டிய அழிவு வராம அழிவு வரத்தான் செஞ்சிச்சு. யாரும் மனம் திரும்பலதான். ஆனா பிரசங்கித்த பிரசங்கங்கள் நோவாவையும் நோவாவுடைய மனைவியையும் 3 குமாரர்களையும் அவர்களுடைய 3 மனைவிகளையும் ஆக மொத்தம் 8 பேரை ரச்சிருச்சு. இப்ப நீங்களும் நானும் இதற்காய் போராடுவோமானால் நீங்க நோவாக்களா இருப்பீங்க. கடைசி நாட்கள் நோவாவின் நாட்கள் தான். நோவாவின் நாட்கள் இருக்கு. யாரை காணோம்? நோவாக்களை காணோம். ஏன் ஐயா நீங்கள் நோவாவா இருக்கக்கூடாது? ஏன் நீங்கள் நோவாவா இருக்கக்கூடாது? சொல்ல மாட்டீங்களா? என் குடும்பத்துக்கு நான் நோவாவா இருப்பேன் பிரதர். ஏயா அதை சொல்ல என்னையா உங்களுக்கு பிரச்சனை? நல்ல தைரியமா விசுவாசமாப்பா, இந்த கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களா இருந்தாலும் சரி, நான் நம்முடைய பிள்ளை, நான் நோவாவை போல நின்று என் குடும்பத்தை காத்துக்கொள்ள, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ள, வரக்கூடிய எல்லா அழிவுக்கும் என் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள நான் நம்முடைய சமூகத்தில் நிற்பாண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நோவாக்களா எழுப்புவாங்க. அல்லேலூயா. உன் குடும்பம் ஒரு பேழையா இருக்கும் பாருங்க. அந்த பேழைக்குள் கர்த்தர் கூட வாசம் பண்ணுவாங்க பாருங்க. எல்லா விக்கனங்களும் கடந்து போகும் வரைக்கும் கர்த்தர் உலகத்தின் மேல் வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. எப்போங்க? எப்போ? நோவா வரும்போதா? எப்போ? அந்த ஆர்டர்ல நீங்க இருக்கிற போது, when you stay under that order. இதான் ஆர்டர். குடும்பத்தை சேதப்படுத்தணும். அது சேதப்படுத்தினா எல்லாம் போகும். பிரதர், அடுத்தது கடந்து போகலாம், நேரம் போகுது. அப்படியே பாருங்களேன். இதை அறிந்ததினால்தான் பிசாசு இவ்வளவாய் காரியங்களை செய்கிறான். நம் கண்களுக்கு முன்பாக இவைகளை எல்லாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களில கூட பிள்ளைகளா இருக்காங்கன்றதுனால நான் மறைமுகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை புரிந்து கொள்ள முடியலன்னா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க. சமீபமா அநேக பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அநேக பிள்ளைகள் மரித்து போனார்கள். காரணம் என்ன? இதே போன்ற ஒரு அப்ளிகேஷன், இதே போல ஒரு சேலஞ்ச், இதே போல இப்படி செய்ய தூண்டி சில நாட்களாக அதை பின்தொடர்ந்த பிள்ளைகள் அதற்கு வஞ்சனைக்குள்ளாகி பிள்ளைகள் மரித்து போனார்கள். மரித்து போனார்கள். எதுக்கு தெரியாது.
அந்த பெற்றவர்களுக்கு ஐடியா கூட கிடையாது இந்த பிள்ளைங்க எதை பார்த்துட்டு இருந்தாங்க, எதுக்கிட்ட சிக்கினாங்கன்னுட்டு. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, ராத்திரி காலையில் போனால் ராத்திரி வருவாங்க. அம்மா காலையில் போனால் சாயங்காலம் வருவாங்க. வேலை செஞ்ச டயர்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்று வந்ததை சமைச்சியோ இல்லை இருக்கவே இருக்குது அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். என்னது? ஆமாம், பைசாவை போட்டால் வந்து சேரப்போகுது. அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கடந்து போவாங்க இல்லையா? அம்மா காலையில் போயிட்டு வருவாங்க, அப்பா ராத்திரி போயிட்டு வருவாங்க வேலைக்கு. ஆக மொத்தத்தில் குடும்பமாகவே இருக்காது. And they call, and what do you expect? You expect what? A family like Noah. You expect what? Every blessing to be poured upon my family. என் குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் பிரதர், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும் பிரதர், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு அவர்களுடைய சமாதானம். எப்படி கர்த்தர் போதிப்பாங்க? அதான் நான் வேலைக்கு போயிடுவேன், புருஷன் வேலைக்கு போயிடுவார், பிள்ளை வீட்டில் தனியாக தானே இருப்பா. தூதர்கள் வரட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் வரட்டும், வந்து பிள்ளைகளுக்கு என்ன சொல்லட்டும்? டியூஷன் எடுக்கட்டும். என்னையா உலகத்தானுக்கும் பாருங்க, இது உலகத்தான் செய்யட்டும். உலகத்தானுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் வித்தியாசம் எங்கே? வேதத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வித்தியாசம் எங்கே? தோளுக்கு மேலே பிள்ளை வளர்ந்துட்டான் பிரதர், தலைக்கு மேலே வளர்ந்தாலும் சரி, நீங்கள் சோறு போடுற வரைக்கும் நீங்கள் கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு, கேளுங்க. ஃபோன் அவன் வேற பேட்டர்ன்லாம் என்னென்னமோ போட்டு வச்சிருக்கிறான் பிரதர், எனக்கு தெரியாது பிரதர். அவனை கூப்பிட்டு அந்த ஃபோனை கொண்டீங்க வாங்க, நான் பண்ணுறேன். I'm not joking. நீங்கள் உங்கள் வீட்டில் அவன் இருக்கிற வரைக்கும், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை இருக்கிற வரைக்கும், நீங்கள் சம்பாதிச்சு சாப்பாடு போடுற வரைக்கும் உங்கள் பேச்சு அவன் கேட்டு தான் ஆகணும். திருமணம் ஆயிடுச்சு பிரதர், அதுக்கு மேலே நீங்கள் அப்படியெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க உங்ககிட்ட பேசணும் இல்லையா? ஆமாம். அப்போ என்ன தெரியுமா எடுக்கணும்? மாமியார்களே, உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கிருங்கன்னு இருவேன் இல்லையா? Leave them. Let them make their own decisions and let them come up in their own lives what God has for them. கர்த்தர் அவர்களுக்காக வைத்ததில் அவர்கள் வளர்ந்து அவங்க வரட்டும். உதவிக்குன்னு வந்தால் செய்யுங்க. ஆலோசனை கேட்டால் கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க. அதற்கு எல்லா அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனால் தீர்மானிப்பதை அவர்களுக்கு விட்டுடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்லை பிரதர் அவங்க தீர்மானங்களை பாருங்களேன் எப்படி எடுத்துருக்கிறாங்க, இது கரெக்டா பிரதர்? கரெக்ட் இல்லை தான் சொல்லுங்க. வேதத்துக்கு புறம்பா இருக்குமா உன் வாழ்க்கைன்னு சொல்லுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுங்க, வசனத்தை காட்டுங்க. கேட்க மாட்டாங்க பிரதர், கேட்குற வரைக்கும் சொல்லுங்க, கேட்கலன்னா விடுங்க. யார் பார்த்துப்பா? யாருங்க பார்த்துப்பா? என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? நல்ல சத்தமா கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர். வீட்டுக்கு தான் போனோம் பிரதர். என்ன இந்த பாஸ்டர் சொல்ல சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னு வீட்டில் பிள்ளை கேட்பான். அப்படியா? ஆன்லைனில் வரேன் வீட்டுக்கு, சரியா? ஆமாம், கவலைப்படாதீங்க, நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க, சரியா? இதுதான் ஆர்டர். இப்போ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கங்க. இந்த சத்தியத்தை தெரிஞ்சதுனால தான், இந்த மேன்மை உணர்ந்ததுனால தான் நீங்களும் நானும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எதை எதிர்த்து வரப்போகிறா பாருங்க. வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறாங்க, திருடன் இந்த சமயத்துக்கு வருவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம்? விழித்திருந்து அவனை எதையும் எடுத்துக்கொள்ள விட மாட்டாங்களாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் திருடன் யாரு, எதை திருட வரான்னுட்டுன்னு. திருடன் யாரு? சாத்தான். எதை திருட வரான்? உங்க குடும்பத்தை உடைக்க வரான், அந்த ஆர்டரை திருட வரான், சரியா? மனைவி புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது, புருஷன் மனைவியை நேசிக்க கூடாது, இதை திருட வரேன். பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிய கூடாது, திருட வரேன். பெற்றவர்கள் பிள்ளைகளை நேசிக்க கூடாது, திருட வரேன். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டக்கூடாது, திருட வரேன். இது ஒன்று செஞ்சா மற்ற எல்லாமே கெட்டு போகும். 10ல் ஒரு கற்பனையும் நாம் கை கொள்ள முடியாது. We'll just lose everything. Why? Because we are out of order. புரியுதா உங்களுக்கு? இதை பிசாசு அறிந்திருக்கிறான். இவன் தான் திருடன், இவன் இதை தான் கொள்ளையடிக்க வருகிறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கிறவன் திருடனை மேற்கொள்ளுவான், விழித்திருக்காதவன் அவன் களைகளை விதைத்து அவன் திருடிட்டு போயிடுவான். ஜாக்கிரதையா இருங்க, சரிங்க? இப்போ அடுத்தது, இந்த குடும்பத்தில் நாம் என்ன காரியங்களை செய்யணும், இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இந்த பிள்ளைகள் அதற்குண்டான காரியங்களை எப்படி செய்ய வேண்டும். இப்போ நல்ல பிள்ளைகள் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே யாரு? பிள்ளைகள் தான் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளாகிய நாம்
பெற்றவர்களை எவ்விதமாய் கனம் பண்ண வேண்டும்? The Bible says, obey your parents in the Lord. கர்த்தருக்குள் உங்கள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் வேற, கனம் பண்ணுதல் வேற. Honor your parents and obey in the Lord. Honor your parents even if they are a Gentile. உங்கள் பெற்றவர்கள் கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டும். உங்கள் பெற்றவர்கள் வேதத்தை நேசிக்காதவர்கள், சபைக்கு வராதவர்கள், ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, ரொம்ப கோபக்காரங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க பிரதர், நான் சின்ன வயசுல இருந்த போது என்ன பண்ணியிருந்தாலும், கவனிங்க, என்னவே செஞ்சிருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்களை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கனம் பண்ணல, கனவீனம் பண்ணுவோம் என்று சொன்னால் அது சாபம். லிசன் க்ளோஸ்லி. ஏன் சிலர் வாழ்க்கைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதுலன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் சிலருடைய வாழ்க்கையில செழிப்பு வருதில்லைன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை இறங்குவதில்லை என்று சொல்லி கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நாம் பெற்றவர்களை கனம் பண்ணுவதில்லை. கனம் பண்ணுகிறதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? அப்படி கனம் பண்ணுகிறதில் மேன்மை உண்டு, அப்படி கனம் பண்ணுகிறதில் ஆசீர்வாதம் உண்டு. பிள்ளைகள் என்ன செய்யணுமா? பெற்றவர்களை, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலுமா பிரதர்? ஆமா, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் வேகமாய் வேதத்திலிருந்து ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், புக் ஆஃப் டியூட்ரோனாமி சாப்டர் 27. டியூட்ரோனாமி சாப்டர் 27. உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதினுள்ள வசனம் 1 வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட். பின்பு மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவும் அவைகளில் எழுத கடவாய். சரிங்க, நல்லா கவனிங்க. இப்போ அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் வாசிங்க. நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெரிசிம் மலையின் சிமியோன் கெரிசிம் மலையின் மேல் நின்று, மலையின் மேல் யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்களை நிற்க வேண்டும். அடுத்தது சாபம் கூறப்படும் பொருட்டு, சாபம் கூற பொருட்டும் பொருட்டு ஏபால் மலையின் மேல் ரூபன், காத், ஆசேர், இப்பால் மலையின் மேல் மற்ற கோத்திரங்கள் நிற்க வேண்டும். நின்று என்ன சொல்லணும்? அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கை வேலையால் செய்யப்பட்டதும். இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. சரியா? ஒரு பக்கமாய் கெரிசிம் மலை, ஒரு பக்கமாய் இப்பால் மலை. கெரிசிம் மலையில் நிற்கிறவர்கள் எல்லாரும் கூட என்ன சொல்றாங்க? ஆசீர்வாதத்துக்கு வார்த்தைகளை கூறுறாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் அப்படின்னா ஜனங்கள் என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டீங்களா நீங்க? ஆமென். கர்த்தர் தம்முடைய முகங்களை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்கள் பழுகி பெருகுவீர்களாக, நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்களாக, நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்களாக. என்னங்க ஆமேன் சத்தம் கம்மியா இருக்கு? நல்லதை தானே ஏன் சொன்ன உங்களுக்கு? ஆமா இல்லையா? இப்படி எல்லாம் சொன்ன போது ஜனங்க எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக இப்பால் மலையின் மேல் நின்றிருந்தாங்க. நாங்க போயிருவோம் பிரதர் அந்நேரத்துக்கு. அப்படியெல்லாம் போக முடியாது. இப்பால் மலையின் மேல் நின்றவர்கள் அடுத்தது கூறுனாங்க, சத்தமா ஜனங்கள் கேட்கும்படி. அதுல ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன், தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். பெற்றவர்களை சபிக்கிறவர்கள், பெற்றவர்களை பார்த்து என்னை ஏன் ஜனிப்பித்தாய் என்று சொல்லுகிறவர்கள், ஆமா
பெற்றெடுத்தா வளர்க்கணும் தான், பெற்றெடுத்தா படிக்க வைக்கணும் தான், பெற்றெடுத்தா சாப்பாடு போடணும் தான். என்ன பெருசா செஞ்சுட்டேன்? கனவீனம் பண்ணுவார்கள். ஆனால் நல்ல காது கொடுத்து கேளுங்க, நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் கவனிக்கிறது. ஒருவேளை உங்க அப்பா அம்மா மன்னிச்சிடலாம் பிள்ளைதானேன்னு சொல்லி, ஆனா பரலோகம் அதை கவனிக்கிறது. அதை நீங்கள் அங்க சரிப்படுத்தாம உங்க வாழ்க்கையில எங்கேயும் போய் சமாதானமா சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது தம்பி, வாழ்ந்துட முடியாதுமா தங்கச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பெற்றவர்களா இருக்கலாம். நீங்கள் உங்கள் பெற்றவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை கர்த்தரிடத்துல சரி செய்கிற வரைக்கும், உங்க பெற்றவர்கள் உயிரோடு இருப்பாங்கன்னா அவர்களோட சரி செய்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகள் உங்களை கனப்படுத்துவாங்கன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இட் won't work that way. It won't work that way. இந்த ஒரு பொதுவான உலகத்தானும் சொல்லுவான், அம்மாவை எங்கடா கொண்டு போய் விடுற? ஆர்ஃபனேஜில் விட. அவங்க பையன் அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருந்தானா, என்னடா பண்ற? அடுத்தது உன்னை நான் கொண்டு போய் விடணும்ல, அதுக்கு தான் வழி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னானா. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் God is not mocked. கர்த்தர் என்ன பண்ண மாட்டாங்க? பரிகாசம் பண்ண விட்டார். எதை விதைக்கிறாமோ அதை நிச்சயமாய் அறுக்கத்தான் செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைகள் எல்லாம் யார் தெரியுமா? இந்த பிள்ளைகள் எல்லாம் யார் தெரியுமா? பெற்றவர்கள் நிமித்தமாய் 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்தினவங்க. பெற்றவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியல, பெற்றவர்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய், விசுவாசிக்காதது நிமித்தமாய் இவங்க 40 வருஷம் எங்க சுத்திட்டு இருந்தாங்க? எல்லாம் மடிஞ்சு போனாங்க, எல்லாம் செத்து போனாங்க. இப்ப கடைசியா இருக்கிறது யாரு? ஒன்னு காலேபு, ஒன்னு யோசுவா, ஒன்னு மோசே. இப்ப மோசேவும் செத்து போக போறார். இப்ப இருக்கிறதெல்லாம் யாரு? புதிய தலைமுறை. அந்த தலைமுறையை பார்த்து மோசே சொல்றாங்க, உங்க பெற்றவங்களை கனப்படுத்துங்க, இல்லைன்னா சாபமா வரும். நீங்கெல்லாம் என்ன சொல்லணும்? இல்லைங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்படி இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? எந்த பெற்றவங்க? மோசே, என்னையா பேசுகிறீர்? எங்க பெற்றவர்கள் நிமித்தமாகத்தான் நாங்க இத்தனை வருஷம் வனாந்திரத்தை சுத்திக்கிட்டு இருந்தோம். எங்க பெற்றவர்கள் நிமித்தமாகத்தான் நாங்கள் ஒரே மன்னாவை சுவைத்து கொண்டு ஒரு சந்தோஷமான நாட்கள் எதுவும் இல்லாமல் வெறும் வனாந்திரத்தில் அலைந்து கொண்டு இருந்தோம். வித்தியாசமான உடை இல்லை, வித்தியாசமான உணவில்லை, எதுவும் இல்லை. இந்த பெற்றவர்களையா நாங்கள் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இருந்த ஒரு மனுஷனும் எழுந்து நிற்கல. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமென் என்று சொன்னாங்க. நாம அவங்க தகுதி உள்ளவங்களா இல்லையா பார்த்து கனம் செய்ய வேதம் கற்றுக் கொடுக்கல. அவங்க பெற்றவர்களா, நீங்க என்னதான் செய்யணும்? சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கனம் பண்ண தெரிஞ்சுக்கங்க. கனம் பண்ணாதவர்கள் சாபத்துல தான் கடந்து போவாங்க. இது வாய்ப்புகள் உண்டா பிரதர்? 100க்கு 100 வாய்ப்புகள் உண்டு. நோவாவுடைய பிள்ளைகளை குறித்து பேசினனே, இதே நோவாவுடைய பிள்ளை ஹாம் என்கிறவன், காம் அப்படின்னு தமிழ்ல இருக்கும், ஹாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். என்ன பண்ணாரு இவரு? நோவாவுடைய நிர்வாணத்தை குறித்து போய் மற்ற சகோதரிடத்துல பேசினான். நோவா ஞானம் தெளிந்த பின்பு கானானை சபித்தான். ஹாமை சபிக்கல. கானான் யாரு? ஆமுடைய பிள்ளை. ஆமின் நிமித்தம் கானான் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஏன் ஆம சபிக்கல? கர்த்தர் ஆசீர்வதித்ததை நாம சபிக்க முடியாது. கர்த்தர் நோவாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சுட்டாங்க. ஆனா இப்ப ஹாம் செஞ்சதுக்கு சாபம் எங்க போச்சு? கானானுக்கு போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். பெற்றவர்களை நீங்களும் நானும் அவமானப்படுத்துகிற போது அவன் நிர்வாணத்தை குறித்து போய் பேசினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க யாரும் போய் உங்க பெற்றவருடைய நிர்வாணத்தை கண்டு அதை போய் சொல்லுகிறவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? we will rip them naked அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களை குறித்து எல்லாம் பேசுறது. ஐயோ, உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாதுங்க, அவர் சும்மா அப்படி பேசுற ஆளு. அவர் யார் தெரியுமா? அவருடைய கடந்த வாழ்க்கை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த மனிதர், ஒப்பு கொடுத்தாரோ இல்லையோ அது வேற, சரியா? அந்த மனிதரை மற்றவர்கள் முன்பாக அவமானப்படுத்த நினைக்கிறது. என்ன சொன்னா எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ அப்படியே கஷ்டப்படுவாங்களோ அதை சொல்லி காட்டுறது. and that is exactly what Ham did. என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டு ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அப்பா மேல போட்டிருக்கணும்.
என் அப்பாவுடைய நிறுவனத்தை நான் காட்ட மாட்டேங்க. நான் அதை மற்றவர்கள்கிட்ட பேசி அலைந்து திரிய மாட்டேங்க. அல்லேலூயா. அவங்க தகுதி தானே பிரதர், சொல்றதுக்கு எல்லா தகுதி அவங்களுக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் இல்லை. நீங்களும் நானும் சும்மா தான் இருக்கணும். அவங்க தகுதியானவர்களாக இருந்தாலும் நாம பேசக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த சாபம் நிச்சயமாகவே வரும் தேவ பிள்ளையே. நான் எதையும் பார்க்கலையே, நான் ஒன்றும் சாபமா இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன். சடதியில் வந்தால் என்ன பண்ணுவீங்கங்க? என்னங்க பண்ணுவீங்க? And I'll tell you something, when disaster strikes on the wicked, he will have no time to think or repent. துன்மார்கனின் மேல் கர்த்தருடைய கோபம் வருமானால் சடதியில வரும். அவனுக்கு மனம் திரும்பவோ மன்னிப்பை கேட்கவோ நேரம் கிடைக்காது, நேரம் இருக்காது. நல்லா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க பிரதர். நல்லா தான் இருந்தாங்க பாருங்களேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எப்படி ஆகும் திடீர்னு? எல்லாவற்றுக்கும் நான் சொல்லலை, இந்த காரணங்கள் அநேகருக்கு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படி இப்பால் மலையின் மேல் நின்று பெற்றவர்களை தூஷிக்கிறவர்கள், பெற்றவர்களை கனம் பண்ணாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமாங்க, பெற்றவர்களை சபிச்சா, பெற்றவர்களை கனம் பண்ணலைன்னா சாபந்தாங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. யாரு? எந்த பிள்ளைங்க? பெற்றவர்கள் அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சாங்களா? வனாந்திரத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்க பாதி வாழ்க்கை அங்கவே போயிடுச்சையா இவர்கள்னால, இவங்கனால. கனவீனமாய் பேசுவது, கனவீனமாய் பேசுவது. எல்லா பிள்ளைகள், நான் இது காலேஜில் அநேக முறை பேசுகிறேன் இல்லையா, ஐ டீச் இன் காலேஜ் இல்லையா, ஸோ ஐ டென் டு கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு சில்ட்ரன். அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது நான் சொல்லுவேன், நான் அன்றைக்கி பிள்ளைகளை கேட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாரும் உண்மை சொல்லணும். சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பெற்றவர்களுக்கு அதிகமாக அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு காரியத்தை அதிகமாக சொல்லுவீங்க, என்ன அது கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு. கரெக்டாக சொன்னாங்க அந்த பிள்ளைங்க. ஒரு 2-3 சான்ஸ் எடுத்துட்டு கரெக்டாக சொன்னாங்க. என்ன சொல்லுவீங்க? அவங்க ஏதோ அட்வைஸ் பண்ண வராங்க, ஏதோ நல்லது சொல்கிறாங்க, இப்படி செய்யாதுன்னு சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்கப்பா உனக்கு. நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பதில் ஒன்று உண்டு. என்ன? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அடேப்பா, உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதியா இல்லையா? நாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு தெரியாது. கரெக்ட், கரெக்டுப்பா, கரெக்ட். உன்னை பெற்றெடுத்து ஆளாக்குன அவங்களுக்கு தெரியாது தான். வெரி குட். கைத்தட்டும் பரலோகம் உங்களை பார்த்து. கர்த்தர் எள்ளி நகைப்பார். தேவ பிள்ளையா, கர்த்தருடைய பிள்ளையா நீங்க? கர்த்தருடைய பிள்ளையில வர கர்த்தருடைய பிள்ளை வாயில வர வார்த்தைகளா அது? உங்களுக்கு தெரியாது. உட்காருங்க. உங்க பக்கத்துடைய காரணங்கள் இருக்கா? உட்காருங்க, பொறுமையா உட்காருங்க. அம்மா அது அப்படி அல்ல, டேடி அது அப்படி இல்லை, இங்க பாருங்க, நான் இப்படி யோசிச்சேன்னா இந்த காரியங்கள், இது இப்படி, இந்த காரியங்களை யோசிச்சேன், இப்போ சொல்லுங்க நான் யோசித்தது கரெக்டா தப்பா? இல்லைம்மா நீ தப்பு பண்ற, உன்னோட வயசுல அதிகம், அனுபவங்கள் அதிகம், நான் சொல்றதை கேள், நீ நல்லா இருப்ப. and then the rest of it's up to you. கேட்கணுமா வேண்டாமா அது நீங்க தீர்மானிங்க. ஆனா கனம் பண்ணுங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முதல்ல கனம் பண்ணுங்க. நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. அடுத்த பகுதி, செய்தியோடைய 2வது பகுதி. முதல் பகுதியை முடிக்கிறேன். என்னங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. பெற்றவர்களே, நீங்கள் ஒருவேளை இங்க இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளின் வாயை பார்த்துக்கங்க. ஆச்சா? வீட்டுக்கு போயிட்டு அது நீங்க விசாரிச்சுக்கிற முறையில விசாரிச்சுக்கங்க, எப்போ தேவையோ அப்ப, இல்லையா? ஆமா. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்க பெற்றவர்கள் படிக்கலன்றதுனால அவமானமா பார்க்காதீங்க. மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பெற்றவங்களாம் நல்ல நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்ந்த வேலைகள் இருக்கிறாங்கன்றதுனால உங்கள் பெற்றவர்கள் கஷ்டப்படுகிற வேலையை நீங்கள் மறைக்க வேண்டாம். தைரியமாக சொல்லுங்கள், எங்கள் அப்பா பெயிண்ட் அடித்து தான் எனக்கு சாப்பாடு போட்டார். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா பெயிண்ட் அடித்து சாப்பாடு போட்டார். காலையிலேருந்து சாயங்காலம் மூட்டை பெயிண்ட் அடித்தா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்ட நாட்கள் உண்டு. என்ன வெக்கம் இதில்? ஆட்டோ ஓட்டி எங்களை படிக்க வச்சார், கார் ஓட்டி எங்களை வளர்த்தார், ஏதோ ஒன்று பண்ணி எங்களை வளர்த்தாரியா. ஐ பிரைஸ் காட் ஃபார் தட். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும், கனமாக கர்த்தர் வைக்கட்டும். ஐயா, இதில் என்ன வெக்கமாக போச்சு நமக்கு? அவங்கள குறித்து பேச வெட்கம், அம்மாவை கொண்டு போய் காட்ட வெட்கம். என்ன இருந்தா என்ன, நீங்க கனம் பண்ணுங்க. லேர்ன் தட் யூ ஷுட் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஹானர். அவங்க கர்த்தருக்குள்ளவே, மறுபடியும் இது ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அவங்க கர்த்தருக்குள்ளவே இல்லைனாலும் சரி என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க.
கனம் பண்ணுங்க, இல்லைன்னா அது சாபமாக வரும். இவங்க பாருங்க, இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்கனால அந்த பெற்றவர்களால் ஒன்றும் பெரிய நன்மை இல்லை, ஆனால் கனம் பண்ணாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. இவங்க தான் போய் சுதந்திரிச்சாங்க. இவங்க தான் ஆசீர்வாதமான தேசத்தை பங்கெடுத்து கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன் பாருங்க. தாவீதுடைய மகன் அப்சலோம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? வாசிக்கணுமா? வாசிச்சிடலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம். We'll read it from the book of 2 Samuel. 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாமா? நீங்கள் 13லேருந்து 18 வரைக்கும் அதிகாரங்கள் வாசிக்கணுங்க. மேபி வில் ரீட் சாப்டர் 18. என்ன பண்ணாருன்னு தெரியும். அப்சலோம் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். தகப்பனுடைய மஞ்சை அசுசிப்படுத்துகிறான். தகப்பனை எல்லாருக்கும் முன்பாக அவமானப்படுத்துகிறான். இட் இஸ் அப்சல்யூட்லி வாட் ஹாம் டிட். ஹாம் என்ன செய்தானோ அதே தான் அப்சலோம் செய்தான். நான் சொன்னேன், தகப்பனை கனவீனப்படுத்தினால், பெற்றவர்களை கனவீனப்படுத்தினா என்ன வரும் தம்பி? சொல்ல மாட்டீங்களா? சாபம் வரும். சரியா? கானான் சபிக்கப்பட்டான். இங்க அப்சலோம் என்ன பண்ணாரு? அதே போல எல்லாரும் காணும்படியாக அப்சலோம் தகப்பனுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தி காண்பித்தான். என்ன நடந்துச்சு? அவனுடைய முடிவு, மரணம் எப்படி இருந்துச்சு? நீங்க வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 2 Samuel chapter 18 verses 10. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமே ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். போதுங்க. அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து இப்பொழுது தப்பித்து கொள்ள ஓடுகிறான். நல்லா கவனிங்க, கனவீனம் பண்ணி எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது. பெற்றவர்களை கனவீனப்படுத்தினால் அவங்களுக்கு என்ன வரும்? சொல்லுங்க தம்பி. சாபம் வரும். சரியா? இப்போ இவங்க கனவீனப்படுத்தி, எல்லாருக்கும் முன்பாக கனவீனப்படுத்தி ஓட நினைக்கிறாங்க. ஓடுறவங்க எங்க மாட்டிக்கிட்டாங்க? மரத்தில் மாட்டிக்கிட்டு தொங்குறாங்க. சபிக்கப்பட்டவன் மரத்தின் மேல் தொங்கப்படுவான். மரத்தில் தொங்கப்படுகிறவன் எல்லாருமே யார் தெரியுமாங்க? சபிக்கப்பட்டவங்க. சபிக்கப்பட்டவன். அந்த 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 சத்தம் எங்கும் கேட்கப்பட்டுச்சு. அப்சலோம் மரத்தில் தொங்கினான், உதவியற்றவனாய் தொங்கினான். யாரும் அவனுக்கு உதவி செய்கிறவர் அல்ல. அவன் அதனால தன்னை தானே தப்பித்துக் கொள்ளவும் முடியாது. He cannot escape himself, and that is the sign of curse. Do you see it, church? Do you see it? You cannot escape. You cannot outrun. எவ்வளவு வேகமாக கூட நம்ம எங்கேயும் தப்பித்து ஓடிட முடியாது. கனவீனம் கொண்டு வருகிற பலன் அது. When we dishonor our parents, that is the price that God would demand. We will be cursed. இது பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான பிரதர்? இல்லை 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 இல்லை. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராகிய இயேசு அதையே சொல்லி காமிச்சார். இதே வசனத்தை சொன்னாங்க ஆண்டவராகிய இயேசு. எந்த வசனத்தை? அதே கற்பனையே, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, நீ நீடித்த நாட்களில் இந்த பூமியில் தங்கி இருக்க, நீ சந்தோஷமாய் சுகமாய் வாழ்ந்திருக்க, நீ உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னாங்க ஆண்டவராகிய இயேசு. ஐயா, லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் இருக்கே, நல்ல அறிமுகமான ஒரு பகுதி. அங்கே அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பேர். ஒருத்தர் என்ன பண்ணாரு? ஒருத்தர் எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு ஓடிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? You know what does that mean when you go and ask for your share while your father is alive? அப்படின்னா என்ன அர்த்தமா தெரியுமா? ஒரு அப்பா இருக்கிற போது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்போ சொத்து பிரிக்கிறத பற்றி பேசுவாங்க. கரெக்ட் இல்லையா? நம்ம பார்த்து கேட்டு அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் கேட்குற ஆட்கள் இல்லை, கர்த்தர் சோத்திரம், ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்போ பொதுவாக பண்ணுவாங்கங்க? இறந்த பின்பு. கரெக்ட். இந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற போதே அப்பா கிட்ட போயிட்டு தனக்கு உண்டான பங்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் எதை சொல்ல வரான் தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஐ விஷ் யூ வேர் டெட். நீங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு? என்னுடையதை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க அப்படின்னு சொல்லி தான் கடந்து போனவன். அப்பாவுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க மனதில்லாமல் கடந்து ஓடினவன். when you are not under authority, look at your life. உன் வாழ்க்கை பாருங்க, நாரும் உண்மை இல்லையே. நாங்கள் ஒன்று பண்ணிக்கு மத்தியில் உட்காரலையே, வாங்க நான் காட்டுறேன். நீங்கள் வாங்களேன்.
பண்ணிக்கு மத்தியில் இருக்கிற அதே நாற்றத்தை உங்க சாட்சியில நான் காட்டி கொடுக்கிறேன். ஐயா, உங்களை குற்றப்படுத்துகிற ஆள் நான் கிடையாது, ஆனால் உங்க இருக்கிற நிலைமையை நான் சொல்லிதானே ஆகணும். உங்க உள்ள நிலைமையை நான் மறைத்து கொண்டு நீங்கள் சேற்றில் அமர்ந்திருந்தாலும் சேற்றிலே இருங்க, நீங்க நல்லவங்கன்னு சொல்ற ஆள் நாம கிடையாது. சேற்றில் இருக்கிற என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து ரத்தத்தினால என்னுடைய எல்லா நாற்றத்தையும் கழுவி எடுத்தாரு. உங்களும் என்னையும் அப்படித்தான் அழைச்சிருக்கிறாங்க. அப்படி சேற்றில் இருந்த நம்மைத்தான் கர்த்தர் ஜீவரத்தம் கொண்டு நம்மை கழுவி இருக்கிறாங்க, சேற்றில் இருக்க அல்ல. இந்த அதிகாரத்திலிருந்து தாண்டி போவனா எங்க தான் போனோம்? ரெண்டு ஸ்தலம் தான். ஒன்னு கண்மலை, இன்னொன்னு சேரு. You are understanding it? Either miry clay or rock. எதுங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுவது? ஆமா, இங்கிருந்து தாண்டி தள்ளி போய் எதையும் செஞ்சிட முடியாது. அந்த மகனுடைய நிலை என்னாச்சு? எல்லாம் இழந்தான். சந்தோஷமா இருந்துச்சா? அநித்தியமான சந்தோஷம் இருந்துச்சு. வேசிகளோடும் கெட்ட நண்பர்களோடும் சகவாசங்களை வைத்துக்கொண்டு சிகரெட் குடிக்க நல்லா இருந்துச்சு, வேசித்தனம் பண்ண நல்லா இருந்துச்சு, டபுள் மீனிங் பேச நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறேன், சரியா? ஆமா, டபுள் மீனிங் பேச நல்லா இருந்துச்சு, கெட்ட கெட்ட ஜோக்குகளை படிக்க நல்லா இருந்துச்சு, கெட்ட கெட்ட சினிமாக்களை பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. போக 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 அந்த சந்தோஷத்தை காட்டிக்கொண்டு உன் ஆத்துமாவை கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமாய் பிசாசு விலக்கி வச்சிருப்பான் தெரியுமா? கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம். இந்த லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரனுடைய வாலிபனுடைய புத்தி தெளிஞ்சிச்சு. தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? அதான் சொல்லுவாங்க பாருங்களேன், இப்போ இந்த ஸ்கூல்ல அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த புள்ள போட்டோ போடுவாங்க. ஃபெயில் ஆன எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வர பிள்ளைங்க ஜாஸ்தியா, ஃபெயில் ஆகிற பிள்ளைங்க ஜாஸ்தியா? கரெக்ட். இதை ஒன்றை பார்த்துட்டு நாம் என்ன நினச்சிடக்கூடாது தெரியுமா? என் பிள்ளையும் வந்துடுவான் ஒரு நாள், என் பிள்ளையும் ஒரு நாள் சரி ஆயிடுவான். கிடையாது. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக உங்கள் பெற்றவர்களை கனப்படுத்துங்க. உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் நன்மையும் தயவும் கர்த்தருடைய கிருபையும் நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷமும் நீங்கள் எதிர்பார்க்கிற மனநிறைவும் நீங்கள் எதிர்பார்க்கிற தயவும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நீங்கள் எதிர்பார்க்கிற வியாதி அற்ற நீடித்த வாழ்வும், டிசீஸ் ஃப்ரீ லாங் லைஃப், இது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமாங்க? வாங்க கனப்படுத்துங்க. Go ahead, honor. Irrespective of religion, what I have seen. நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் உலகத்தான் மற்ற மார்க்கங்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்களும் கூட பெற்றவர்களை கனப்படுத்தின போது கர்த்தர் உண்மை உள்ளவராய் அவர்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? God has even blessed an outsider, a Gentile who honors their parents. அதற்குண்டானது என்னமோ அது வரும். அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லலை, அவன் நரகத்துக்கு தப்பிச்சிருவான்னு சொல்லல, ஆனா அதற்கு உண்டான நன்மை என்னமோ கர்த்தர் அது கொடுத்துருவாங்க. தீஸ் ஆர் ஆல் யூனிவர்சல் லாஸ். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். யார் தன்னை தாழ்த்துறாங்களோ யாரா இருந்தாலும் அவங்கள கர்த்தர், அநேகர் உயர்வுக்கு கர்த்தர் ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க தெரியுமா? பிகாஸ் தே ஹாவ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஹியூமிலிட்டி. அவங்க தங்களை ரொம்ப தாழ்த்துவாங்க, அவங்களை உயர்த்திட்டு வருவாங்க கர்த்தர். ஆல் தீஸ் ஆர் யூனிவர்சல் லாஸ் ஃபார் எவ்ரிபாடி. அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். கடுமையாய் பிரயாசப்படுறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஏன்னா அது கர்த்தருடைய இரக்கம் அவங்களுக்கு. தட் இஸ் யூனிவர்சல் லா. அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அந்த கிரியை அதுக்கு நடக்கும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு உலகத்தாலே தகப்பன் தாயை கனப்படுத்துவார்கள் போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும், வேதத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் பெற்றவர்களை கனப்படுத்தினா நாம எவ்வளோ ஆசீர்வாதமா இருப்போம், நாம எவ்வளோ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க பெற்றவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உங்க பெற்றவர்களை கனம் பண்ணுங்க. அடுத்தது என்ன சொல்லுது? கனம் பண்ணுங்க சொல்ல மாட்டீங்களா? கீழ்படிங்க. ஃபர்ஸ்ட் ஹானர், even if they are not a believer, even if they are very cruel to you, no matter how cruel they are, always learn to honor. Your blessing comes from there. பிரதர், அவங்க தகுதியே இல்லை பிரதர். நான் அநேக உதாரணங்களை சொல்லுவேன். பெற்றவர்களாலவே கஷ்டப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை குறித்து பேச முடியும். even by their own parents, abused children, even they out to honor, because that is God's command.
You don't have to obey them. You don't have to be subject to them. But you ought to honor because they are your parents. Simple as that. அவ்வளவுதான். பிரதர், பெற்றவர்கள் பிள்ளைகளை இவ்வளோ கொடூரமாக நடத்துனாங்களே பிரதர். நீங்கள்லாம் அப்படி யோசிக்கிறீங்களோ? உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி நடத்துனாங்க? படின்றாங்க பிரதர். உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர்? எங்கள் அப்பா அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. என்ன பண்ணாங்க? நேரத்துக்கு தூங்கன்னு சொல்கிறாங்க பிரதர். நைட்டு கொஞ்ச நேரம் டிவி ஃபோன் பார்க்க விடுறதுலன்றாங்க பிரதர். ஆமாம், ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம் இல்லை, எவ்வளோ கொடுமைக்காரங்க இல்லையா? எந்திரிச்சா ஸ்கூலுக்கு போன்றாங்க. காலையில் 7 மணிக்கு எழுப்புறாங்க பிரதர். 7 மணிக்கு ஒரு பிள்ளை எப்படி எந்திரிக்க முடியும்? எவ்வளோ கஷ்டம் இந்த வெதரில். இதில் ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க, டியூஷனுக்கு போக சொல்கிறாங்க, இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க. நான் வெளியில் இருக்கிற சம்பவங்களை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவும் செய்வீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பண்ணுவீங்க. பெற்ற தகப்பன் தன் மகளை பணத்துக்காக விற்ற கதையை சொல்லட்டுமா? நடந்ததை இதே பட்டணத்தில் சொல்லட்டுமா? சந்தித்தவர்களை நான் சொல்லட்டுமா? பெற்ற மகள் அதே மகளிடத்தில் தகாத உறவில் நடந்து கொண்ட தகப்பனை காட்டி கொடுக்கவா? அதுவாங்க உங்களெல்லாம் நல்லா வளர்க்குறாங்க. உங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களுக்காக ராவும் பகலுமா கஷ்டப்படுறாங்க உங்கள் அப்பா அம்மா. கனம் பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுக்காக கர்த்தர்கிட்ட மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. அடுத்தது அவங்க இவ்வளோ எங்களுக்காக பிரயாசப்படுறாங்களேன்றதுக்காக நன்றி சொல்லுங்க, கனம் பண்ணுங்க. அடுத்தது கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்க. அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே கேட்கணுமா? வசனத்தின் படி இருந்தால் நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். அது சஜஷன் இல்லை. அது என்ன சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, அது சஜஷன் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படிதல், பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது அது சஜஷன் அல்ல, கமாண்ட். முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்லல, நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? என்ன சொல்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து? உங்களுக்கும் தான் அப்படின்னாங்களா? ஆமா, எங்களுக்கும் தான். நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆமேன். ஆமா, பெற்றவர்களை தூஷித்து பெற்றவர்களை வேதனைப்படுத்தினா சாபம் வரும். ஆமேன், கரெக்டு தான் கர்த்தர் சொன்னது. பெற்றவர்களை கனப்படுத்துங்க, நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர். ஆமேன், சந்தோஷம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிதலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பெற்றவர்களுக்கு நாம் எவைகளில் கீழ்ப்படிய வேண்டும், எவைகளில் கீழ்ப்படிய வேண்டாம்? நல்ல கவனிங்க. தொடர்ந்து கூட கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாசிக்கலாம். இந்த பிள்ளைகளை எப்படி கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்த வேணும் அதை சொல்லி முடிச்சிடறேன். சரியா பிரதர்? பிள்ளைகள் கீழ்ப்படியணும், ஆனால் பெற்றவங்க நாங்கள் எப்படி நடத்தட்டும் அவங்க கீழ்ப்படிகிறதுக்காக, எப்படி செய்யட்டும் கீழ்ப்படிதலுக்காக? சரி, என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் உங்களுக்கு சாட்சியா. சரியா? நான் சிறு பிராயத்தில் இருந்தபோது, சின்ன பிள்ளையா இருந்தபோது சபைக்கு போகலாம் அவ்வளோலாம் விருப்பம் இருந்தில்லை. உங்களை மாதிரி தான் எனக்கும். வர முடியாதுமா அப்படின்னுவேன். அதுவும் ஒரு கவர்மெண்ட் லீவ் ஏதாவது டியூஸ்டே வந்துருச்சுன்னா நாங்கள் போயிட்டு இருந்த இடத்துல டியூஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஒரு டியூஸ்டே ரெட் மார்க் கேலண்டரில் பார்த்துட்டா துக்கமாக போயிடும். ஏன்னா கிடைச்ச ஒரு லீவும் இப்போ எங்கே போயிட போதே. அச்சோ, ஏதாவது ரெடி பண்ணுவேன், முடிஞ்ச அளவு பிரயாசப்படுவேன். அவ்வளோ தூரத்துக்கு ஓடி வந்து பாட்டி வீடு கிட்ட தான், அல்சூர் தான். இங்கே சபைக்கு வர மாதிரி வரேன், ஒரே நிமிஷம் அங்கே மாமா கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, யாராவது கூப்பிட்டு போயிட மாட்டாங்களான்னு ஏங்குவேன். எப்படி ஆகிலும் லீவ் போட முடியாதா? என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு போனாங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்குகிற போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தெரியுமா? சிறு பிராயம் இருக்கிற போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கொண்டு வரணும், காதை பிடிச்சி கொண்டு வரணும். அழகாக வர பிள்ளையாக இருந்தால் கைப்பிடிச்சி கூட்டு வரணும், இல்லைன்னா காதை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். வந்து உக்கார். உங்கள் பிள்ளை இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது.
என்னை எந்திரிக்க விட மாட்டாங்க என்னுடைய நாட்களில். பாருங்க, என் பெற்றவர்களை நான் உயர்த்தி பேசணுன்ற பழக்கம் எனக்கு கிடையாது. அதுவும் சபையில் உங்கள் நேரம், கர்த்தருடைய நேரத்தை எடுத்து அப்படி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நான் வளர்ந்த விதத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்லணுன்றதுக்காக சொல்லுகிறேன். I'm not used to do all these things, but I will tell you today because this is required. I feel it is required. என்னை கட்டாயப்படுத்தி தான் கொண்டு போனாங்க. கொண்டு போகிற போதே வாசல் கட்டியே நின்று கேட்பாங்க என்னைய, இப்போவே போகிறதா இருந்தால் பாத்ரூமுக்கெல்லாம் இப்போ போயிட்டு வரணும், அங்கே வந்துட்ட மேலே நான் போகிறேன், எட்டி பார்த்துட்டு வரேன், இந்த கதெல்லாம் சொல்லக்கூடாது. இது மீறி வந்தாலும் அனுப்ப மாட்டாங்க. they will not send me to use restroom until the meeting gets over. நீ தூங்கிடலாம், சின்ன பிள்ளை இல்லையா, கேட்குறாலும் கேளு, அதுக்கப்புறம் தூங்கிடலாம், ஓ விருப்பம், முடிஞ்சாலும் உக்கார், ஆனால் இடத்த விட்டு அசையக்கூடாது. அது மீறி அசைஞ்சால் வரும். நடக்க வச்சு தான் கூட்டு போவாங்க, நடக்க வச்சு தான் கூட்டு வருவாங்க. இது கட்டாயப்படுத்துகிற ஒரு காலம். அதற்கு பின்பு அழகாக சொல்லி கூட்டாங்க, இல்லைப்பா சபைக்கு வரணும், நல்லது, வந்து பாருங்க. அப்போ கர்த்தர் சந்திச்சிட்டாங்க. அதற்கு பின்பு யார் வந்தா என்ன வரல நான் ஓட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் நான் காத்துட்டு இல்லை. அப்பா போட்டுமா அம்மா போகட்டுமான்னு கேட்கல, யார் வாங்க வராமல் போங்க, என் அப்பா என்ன கண்டுக்கிட்டாரு, நான் என் அப்பாவை பிடிச்சிக்கிட்டேன், நானும் என் அப்பாவும் ஓடதான், வாங்க ஓடலான்னு நான் ஓடுறேன் தனியாக. See, there is different stages. கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலைகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி வளர்க்கணும். சின்ன பிள்ளை தானே பிரதர், போக போக சரியாயிருவான், போக போக பாருங்கள் யார் யாருக்கு சரியாகிறான்னுட்டு. நான் உங்களுக்கு இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற ஆளு கிடையாது. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் நீங்கள் மனதளவில் கற்பனை உலகத்தில் இருக்கிறபடியெல்லாம் நடக்காது. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே எத்தனை பெற்றவங்க நீங்கள் மனசார சொல்லுங்கள் பார்க்கலாம், என் பிள்ளையை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் பிரதர். கர்த்தருக்கு வெளியில் வளர்த்து வசனத்தின்படி கிறிஸ்தவர்களை தான் கேட்குறேன், ஏதோ சொல்லுங்க பார்க்கலாம், என் பிள்ளையை குறித்து எனக்கு எந்த துக்கமும் இல்லை பிரதர், சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இருங்க பிரதர், என் மனசை பார்த்தா அப்போ தான் தெரியும் என் பிள்ளைகளை குறித்த வேதனை என்னன்னு, என் பிள்ளைகளை குறித்த துக்கம் என்னவன்னிட்டுன்னு. யாருக்கும் சொல்கிறதில்ல, அவ்வளோதான். அப்படியே நடிச்சுக்கிட்டு வேஷம் போட்டு அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி நடந்துட்டு போயிடுறோம் பிரதர். நான் அநேக பெற்றவர்களிடத்துல பேசுகிறேன்றதுனால சொல்கிறேன். ஒரு பெற்ற தாய் என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூட. ஒரு பெற்ற தாய் என்கிட்ட சொன்னாங்க, என் பிள்ளை என்னையே தப்பாக பார்க்குறானான்னு கூட எனக்கு பயமாக இருக்குது பிரதர் நாங்க. You know how painful could that be for a mother? You know how painful could that be? அவங்க சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நான் எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா அதை கேட்டு. நான் நினச்சேன்னா இப்போ கூட என் மனசெல்லாம் கலங்கி போகும். எந்த தாய்ங்க, எந்த பெற்றவங்க அப்படி சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்களா பிள்ளை மேலே? துக்கப்பட்ட அழுத, ஐயோ தகப்பனே, இந்த தாயோட இருதயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் அதை நினைக்கிற போது. அப்படி இருக்கிற போது எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? என்ன பண்ணணும்? சரி, நாங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லை பிரதர், அப்போல்லாம் கரெக்ட். உங்களுடைய வேதனை கர்த்தருக்கு தெரியுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வச்சுடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தான் பிறந்தேன், கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறேன், சபைக்கு வாரந்தோறும் வரேன்னு சொல்கிற உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகள் என்ன கேட்டாங்க சத்தியத்தைன்னு கேளுங்க. வீட்டுக்கு போயிட்டு சண்டே கிளாஸ் என்ன எடுத்தாங்கன்னு கேட்கணும், என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்கணும், என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அதை உங்கள் பிள்ளை அந்த வாரத்தில் பயன்படுத்தினானான்னு பார்க்கணும். எதை குறித்தும் கவலை இல்லை. ஆனால் பிள்ளை என்னவாகணும்? யோசுவா ஆகணும். பேரை யோசுவா வச்சுட்டா யோசுவா ஆயிடுவாரா உன் பிள்ளை? உன் பிள்ளைக்கு வேற என்ன பேர் வைக்கிறீங்க? டெபோரான்னு வச்சுட்டா டெபோரா ஆயிடுவாங்களா உங்கள் பிள்ளை? கற்பனை உலகத்தில் அப்படியே உட்காந்துருங்க. வேதம் பாராத ஒரு யோசுவாவை நாம பார்க்கணுமா இருக்கும். வேதம் காண்பித்து கொடுக்காத ஒரு டெபோராவை நாம பார்க்கணுமா இருக்கும். பெயர்கள் வைத்துக் கொள்வதில் எதையும் நாம் சாதித்து விட முடியாது கர்த்தருடைய பிள்ளைகளை. பெற்றவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க கேளுங்க. உங்களை நான் பிரசங்கிப்பது அநேகருக்கு இங்க பிடிக்காதுன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன நின்று அவருக்கு என்ன இங்க நின்று பிரசங்கம் பண்ணிடுவார். பிள்ளைகள் இருக்கிற எங்களுக்கு தானே தெரியும். எனக்கு 100 பிள்ளைகள் உண்டிங்க. நான் 100 பிள்ளைகளையும் வளர்க்குற ஆளு தான். எனக்கு தெரியும் பிள்ளைகள் என்னன்னுட்டுன்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். இதை பிரசங்கித்த பவுலுக்கு திருமணமே கிடையாது. அவருக்கு எங்கேருந்துங்க தெரியும் இதெல்லாம்?
அது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது. பவுல் அநேகருக்கு ஆவியில பெற்ற தகப்பனானார், அநேகருக்கு தாயுமானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளை இந்த கடைசி நாளில் அவருடைய ஆவியானவரை உங்கள் பிள்ளைகளின் மேல் ஊற்ற வேண்டுமானால், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் உரைக்க வேண்டுமானால், அவர்கள் தரிசனங்களை பார்க்க வேண்டுமானால், இந்த ஏசாயா புஸ்தகம் 44 அதிகாரம் 3 எங்க வாழ்க்கைக்கு வர வேண்டும். யோவேல் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் இறங்கின அதே ஆவியானவர் என் குடும்பத்தின் மேல் இறங்க வேண்டும். என் பிள்ளைகள் எல்லாரும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் என் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னா, வெறும் ஆசைப்படுறது வத்தாது. பெற்றவர்களாகிய நீங்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். பிள்ளைகளாகிய நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க பெற்றவர்கள் சொல்லி கீழ்ப்படிஞ்சு பாருங்க ஐயா, அதுல இருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னுட்டு. எரேமியா புஸ்தகம் 35 அதிகாரம் வீட்டுக்கு போய் வாசிங்க. ரேகாபாய்ட் என்று சொல்லி அங்க ஒரு கூட்டத்தார் உண்டு. நான் உங்களுக்கு ஏற்கனவே இதை காமிச்சு கொடுத்துருக்கிறேன். ரேகாபியர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தார் உண்டு. அவங்க திராட்சை ரசமும் குடிக்க மாட்டாங்க, மதுபானம் அல்ல, திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க, கற்களினால் கட்டின வீடுகளில் தங்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொந்தமாக தோப்புகளையும் சொந்தமாக திராட்சை செடிகளையும் வளர்த்து கொள்ள மாட்டாங்க. வெறும் பரதேசிகளைப் போல கூடாரங்களில் தங்குவாங்க. அதை பல தலைமுறைகள் கடந்து வந்தும் அப்பா என் பிதாக்கள் முற்பிதாக்கள் சொன்னதுனால அதை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். ஏங்க இப்படி செய்றீங்க? முற்பிதாக்கள் சொன்னாங்க அதனால கீழ்ப்படிக்கிறோம். ஏங்க இப்படி செய்றீங்க? எங்க முற்பிதாக்கள் சொன்னாங்க அதனால இப்படி செய்கிறோம். யாரும் மறுபேச்சு பேசாம கீழ்ப்படிந்து கொண்டே வந்த ஒரு குடும்பம். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ வரைக்கும் அப்படியே வராங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? பரலோகத்தின் தேவன் அதை கண்டார். அவர்களை எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு வந்து கனம் பண்ணி அவங்களுக்கு சொன்னாங்க, என்றைக்கும் ரேகாபியர் குடும்பத்தில் ஒருவன் எனக்கு முன்பாக ஆசாரிய ஊழியத்தில் இல்லாம போக மாட்டான்னு சொல்லி அந்த குடும்பத்தை என் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கீழ்ப்படிஞ்சு பாருங்கய்யா. கர்த்தருக்குள்ள உங்க பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து தான் பாருங்களேன். ட்ரை பண்ணுங்களேன். அவங்க சொல்றது வசனத்தை இருக்கான்னு பாருங்க. இருந்தா தயவா கீழ்ப்படிஞ்சு பாருங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் மை சில்ட்ரன், என்னுடைய அருமையான பிள்ளைகளை நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் உங்களுக்கு சொல்றேன், என் பிள்ளைகளா கருதி உங்களுக்கு சொல்றேன், உங்க பெற்றவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அவங்கள கனம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. என்ன ஆகும் பிரதர்? உன்னை அநேகர் 90 வயசுல கூட உன்னை சந்திப்பாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதம் ஆகுமானால், many will come and meet you in your 90s and will tell them, and they will come to you and tell you, Appa, bless me. And you will be in your 90s, you will be in your 80s. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாக்கோபு மாதிரி இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரும் உங்களை சூழ்ந்து வருவாங்க. என்ன பெருசு என்ன பண்ணுதுன்னு கேட்க மாட்டாங்க உங்களை பார்த்து. அப்பா எங்க, தாத்தா எங்க, தாத்தா எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவாங்க. கனமுள்ள பாத்திரமா வைப்பாங்க அப்பா உங்களை. புரியுதா உங்களுக்கு? கனம் பண்ணுங்க, பெற்றவங்களை கனம் பண்ணுங்க. பிள்ளைகளே ஈசாக்குகளை போல இருங்க நீங்க. அது மட்டும் கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். ஈசாக்கு எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் பத்தாது, சொல்றேன் கவனிங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம், சரியா? ஈசாக்கு அப்பாவுக்கு பெற்றவர்களுக்கு அருமையாக ஒப்பு கொடுத்த பிள்ளை. எல்லா ஏரியாக்களிலையும். ஏன்னா ஹவு டு ஐ சே தட்? பாருங்களேன், அவர் வாழ்க்கையை பாருங்க. நான் சொல்லி கொடுக்கறத விட நீங்கள் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் லிசனிங் ஆக்சுவலி. சரியா? நான் வளர்ந்ததுக்கு ஒரு நல்ல காரணம் என்னன்னாக்கா, நான் நல்லா உக்காந்து என் ஊழியக்கார பிரசங்கம் பண்ணுறத கேட்பேன். கேட்க 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 நான் இன்னும் அநேக காரியங்களை தனிப்பட்ட வகையில் கற்றுப்பேன். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. தட் இஸ் வண்டர்ஃபுல் பியூட்டி. சரியா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஈசாக்க குறித்து ஒரு சில காரியங்கள். இதை தாண்டி இன்னும் உங்களுக்கும் அநேக வெளிப்பாடுகள் உண்டாகும். கவனிங்க. இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன், ஏகசுதன், கர்த்தருடைய பார்வைக்கு ஒரே குமாரன். சரியா? இந்த ஈசாக்கு வளர்ந்த விதமும் இஸ்மவேல் வளர்ந்த விதமும் பாருங்க. இஸ்மவேல் இவனை துன்பப்படுத்துகிறான், பதிலுக்கு ஈசாக்கு துன்பப்படுத்தலை. அப்படித்தான் அவன் வளர்க்கப்பட்டான் சிறு பிராயத்திலேயே. யாராவது துன்பப்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படுத்தக்கூடாதுப்பா, நீங்கள் காத்திருங்க. ஒரே நாள் துன்பப்படுத்தினதுனால ஹாகார் இஸ்மவேல் கடந்து போகட்டும்னு சொல்லலை. இட் ஷுட் ஹவ் பீன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சுதந்திரத்திலையும் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்ச உடனே இஸ்மவேல் தூக்கிட்டு ஓடிடுவார். ஈசாக்கு சும்மாவே இருப்பார். சரி, அப்பா ஏதாவது செய்வாங்க. எவ்வளோ அழகாக வளர்த்தாங்க பாருங்களேன்.
இது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இந்த குணம்தான் அவருக்கு பெருசாயிட்டும் இருந்துச்சு. அதான் வசனம் சொல்லுது, சிறு பிள்ளையா இருக்கும் போது போதிங்க, அது அவன் முதிர் வயதானாலும் எப்படி கடைபிடிச்சாரு? யாராவது என்ன துன்பப்படுத்தினா என்ன பண்ணக்கூடாது? நீங்க பதிலுக்கு துன்பப்படுத்தக்கூடாது, சைலண்டா விட்டுருங்க, அப்பா பார்த்துப்பாங்க. இவன் போய் இப்போ பெரிய ஆள், இப்போ பெருசாயிட்டார், போய் துறவிகளை தோண்டுகிறாரு. அவங்க வந்து பிரச்சனை பண்ண இவர் என்ன பண்ணுவாரு? விட்டுருப்பா. என்னங்க, நாங்க வளர்ந்த விதம் அப்படி, எங்க அப்பா எங்களை வளர்த்த விதம் அப்படி, விட்டுருங்க. இன்னொரு துறவியை தோண்டுகிறார், அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாங்க, என்ன பண்றாரு? விடுங்க, பரவாயில்ல, வாங்க நம்ம போயிடுவோம். ஈசாக்கு கடந்து போகிறார். இன்னொரு துறவி எப்ப பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்றாரு ஈசாக்கு? பரவாயில்ல விடுங்க, பரவாயில்லங்க, நாங்க போறோம். ஆபிரகாமுடைய வளர்ப்பு அப்படி. எப்படி சொல்றீங்க? ஆபிரகாம் ஈசாக்க மட்டும் அப்படி வளர்க்கல, தன் கூடாரத்தில் பிறந்த எல்லா அடிமைகளையும் அப்படித்தான் வளர்த்தார். எப்பவுமே லோத்தோடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை வரும். யார் பிரச்சனை ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சிம்பிள். ஏன்னா இவருடைய வளர்ப்பு அப்படி. அதுக்கு தான் ஆபிரகாம் சொன்னார், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்கே போகணுமோ போங்க, நாங்கள் எங்களதை பார்த்துக்குறோம். கரெக்ட் ஐயா. ஆபிரகாமே இப்படி பண்ணுறாங்க லோத்தோடைய வேலைக்காரர்கள். சரி விடுங்க. ஆபிரகாமுடைய வளர்ப்பு பாருங்க, பிள்ளையுடைய ஒப்பு கொடுத்தல் பாருங்க, அப்படியே வளர்ந்தார். அடுத்தது பாருங்களேன், நான் சொன்ன கடந்த நாட்களையும் ஒரு பைபிள் ஸ்காலர் எழுதியிருந்தாரு, ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போகிற போது அவருக்கு பெரிய வயசு தான், சின்ன பிள்ளைலாம் கிடையாது. இந்த படங்களிலையும் பிக்சர்களையும் காட்டி நமக்கு சின்ன பிள்ளையா நம்முடைய மனதில் விதைச்சிட்டாங்க. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போன போது நல்ல வாலிப தாண்டின வயசு தான், ஹி வாஸ் இன் ஹிஸ் பிரைம். அப்படி கொண்டு போகிற போது அப்பா ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்துகிற போது என்ன பண்ணாரு பாருங்களேன்? விறகு எடுத்துக்க ஈசாக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க டேடி, ஏன் சும்மா என்னைய கூப்பிடுறீங்க, வாப்பா போகலாம். ஆண்டடி போகலாம். அப்பா பலிக்காக போகிறோம், விறகு இருக்கு, கத்தி இருக்கு, பலிக்கு ஆடைங்கப்பா. அதை கர்த்தர் பார்த்து பாருவா. சரிங்கப்பா, என்னப்பா பேசுகிற, என்ன சொல்லலை, என்னப்பா வயசாக ஆக என்ன பண்ணுறது, நட அப்படின்னு வரல. அப்பா சொன்னார், ரைட்டு நட போகலாம். போனார். அப்பா சொன்னாங்க, நீ தான்ப்பா, அப்பா உன்னை தான் பலி கொடுக்க சொல்லிருக்கோம். சரி அப்பா, படுத்துக்கிட்டார். என்ன நடந்துச்சு? ஈசாக்கு ஒப்பு கொடுத்தல் தெரியுதா? he always submitted to his parent. என்ன நடந்துச்சுங்க? அப்படி ஒப்பு கொடுத்தாரே, அப்பா சொல்ற வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு. என்ன நடந்துச்சு? அப்பா சொல்றாரு, நீ மரிக்க போற, உன்னை நான் கர்த்தருக்கு பலி செலுத்த சொல்லி இருக்கிறாங்க, நான் பலி செலுத்துறேன், ஆனா கவலைப்படாத, கர்த்தர் உன்னை கொண்டுதான் வாக்குத்தத்தை நிறைவேற்ற போறாரு. சரிங்கப்பா, படுத்துக்கிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்ட ஈசாக்கு, ஆபிரகாம் 175 வயசு வாழ்ந்தார்னா ஈசாக்கு 180 வயசு வாழ்ந்தார். நீ நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்க உன் தகப்பன தாயை கனம் பண்ணுப்பா. கனம் பண்ணி படுத்தார் அந்த பலிபீடத்தின் மேல். தகப்பனை விட நல்லாவே வாழ்ந்துறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஈசாக்கு அடுத்தது எப்படி எல்லாத்துலையும் எப்படி ஒப்பு கொடுத்தாரு? இப்போ திருமண வயசு வந்துருச்சு. திருமண வயசு வந்துச்சு உடனே ஈசாக்கு போய் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா எனக்கு ஏதாவது பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லல. அப்பாக்கு மறைவா தானே எதையும் போய் தேடவும் இல்லை. யூத முறைமையின்படி பிள்ளைகள் அப்பாவுக்கு கனப்படுத்துவது எப்படி தெரியுமா? அப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்பாக்கள் தான் பிள்ளைக்காக பெண் பார்ப்பாங்க, அப்பாங்க தான் திருமண டேட்டு சொல்லுவாங்க, அப்பாக்கள் தான் பையனை அதாவது மாப்பிள்ளைய கொண்டு வருவாங்க, அப்பா தான் பையனுக்கு விருந்து ஒன்றை ஆயத்தப்படுத்துவாங்க. இதெல்லாம் செய்யறது யார் தெரியுமா? அப்பா தான் செய்யணும். இது உலகத்துக்கு அடையாளம். என்ன அடையாளம்? குமாரன் தகப்பனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறான் என்பதற்கு வெளிப்பாடு. நீங்க ஏசாவை பாருங்க, என்ன பண்ணாரு தெரியுமா? ஏசா கானானிய ஸ்திரீகளை தானே திருமணம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவர்கள் ரெபேக்காவுக்கும் ஈசாக்குக்கும் வேதனையா இருந்தார்கள். ஆனால் யாக்கோபோ பெற்றவர்களின் பேச்சை கேட்டு மாமா இடத்துல போய் கல்யாணம் பண்ணார். ஒரே ஒரு பொண்ணு லேயாவை கட்டி இருக்கணும், அது அவரே வேண்டான்னு சொன்னாலும் லேயாவை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதோட நிறுத்தி இருந்தா நல்லா இருந்துச்சு. சரி, however, leave that. That is not our topic for today. இங்க வாங்க. அதே போல தான் ஆபிரகாம் திருமணத்திற்காகவும் அப்பா கிட்ட தான் விட்டிருந்தார் அந்த பொறுப்பை. அது அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியும் என்ன செய்யணும். அப்பா பார்த்தாங்க, அப்பா கொண்டு வந்தாங்க. ஈசாக்கு கர்த்தர் இடத்துல காத்திருந்தாங்க.
ஜெபிக்க பழகியிருந்த மனுஷன், ஒப்பு கொடுக்க தெரிஞ்சிருந்த பிள்ளை. என்ன நடந்துச்சு? கர்த்தர் ரெபேக்காவை, கர்த்தர் தீர்மானித்த மகளை கொண்டு வந்தாங்க. அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு தகப்பனின் பேச்சுக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்தவன். வெட்கப்பட்டாரா ஈசாக்கு? சொல்லணும் நீங்க. ஈசாக்கு எங்கேயாவது வெட்கப்பட்டாரா? அப்பா பேச்சை கேட்டதுனால எங்கனாவது அவமானப்பட்டாரா? எங்கேயாவது ஏண்டா இவர் பேச்சை கேட்டோம் அப்படின்ற மாதிரி ஆச்சா? கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, நீ அந்த ஆர்டருக்கு உன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆபிரகாமின் தேவன் இப்போது ஈசாக்கின் தேவன். வாம் பிள்ளை உனக்கு ஒப்பு கொடுத்தா நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா மாறுவேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியுங்கள். எப்படி பிரதர் என் பிள்ளையை கீழ்ப்படுத்துதலுக்குள்ள நடத்துறது? சின்ன பிள்ளையா இருக்கும்போது காதை பிடிச்சி இழுத்துட்டு வா. கொஞ்சம் பிள்ளை வயசுக்கு அப்படி இருக்கிறான் பிரதர், கையை பிடிச்சிட்டு கொட்டு வா. உன் பிள்ளை பெருசாயிட்டான், உன் கையை பிடிச்சிட்டு அவன் கொண்டு வர கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் கையை பிடிச்சிட்டு அவன் கூட்டு வரான். அம்மா நீங்கள் வாங்கம்மா, சர்ச்சுக்கு வாங்க போகலாம், டாடி வாங்க சர்ச்சுக்கு போகலாம், அவன் கூட்டு போவான் அவங்கள. ஆனால் அதற்கு முதல்ல நீங்கள் கூட்டு வாங்க. அப்படி வளருங்க, அப்படி வளர்த்துருங்க. கர்த்தர் அதுக்குண்டான எல்லா கிருபை கொடுப்பாங்க. எங்களுக்கும் ஆசை தான் பிரதர் அப்படி வளர்க்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க பேச்சு கேட்குறதுலையே ஒவ்வொரு நாளும் அழுங்க. கர்த்தருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் ஊற்றுங்க. வேதத்தின் படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் ஆண்டவராகிய இயேசு, நல்ல பெற்றவர்களே கேட்டுக்கங்க. உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக கஷ்டப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாக வேதனைப்படுறீங்களா? கேட்டுக்கங்க. சொல்யூஷன் பைபிள்லேருந்து சொல்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கு, உண்மையானது, தைரியமாக நீங்கள் நம்பலாம். சரியா? என் வேதத்தில் என் ஆண்டவராகிய இயேசு எந்த பெற்றவர்கள் தன்னிடத்தில் வந்து கேட்ட விண்ணப்பத்திற்கும், ஒரே ஒரு விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுக்காம வேதம் காட்டவே இல்லை. He just answered every parent's prayers in a different way. Yes, of course, but he did answer every parent's prayer. ஒவ்வொரு பெற்றவர்கள், பிள்ளை கேட்கல பிரதர், ஆனால் பெற்றவங்க அழுதாக, அது நிமித்தமாக கர்த்தர் உதவி செஞ்சாங்க. சமாரிய ஸ்திரீ பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாங்க. கானானிய ஸ்திரீக்கு அவங்க பிள்ளைக்கு இவர்களின் கண்ணீர் நிமித்தமாய் சுகம் கொடுத்தாங்க. யாபீரு தகப்பன் வந்து கேட்டாங்க, பிள்ளை செத்து போயிட்டா ஐயா, இந்த பெற்றவரின் நிமித்தமாய் சுகம் கொடுத்தாங்க. நாயின் விதவை, நாயின் ஊர் என்கிற அந்த ஊர்ல இருந்த விதவத்தாய், வாலிபன் செத்து போய் கெடுக்கிறான். அந்த அம்மா கேட்க கூட இல்லை. அந்த அம்மா இயேசுவை பார்த்து கேட்க கூட இல்லை, வெறும் கண்ணீர் வடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கண்கள் கண்டுருச்சு. என்ன பண்ணாங்க? பாடையை தொட்டு வாலிபனை எழுப்பி அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. என் தேவனாகிய கர்த்தர் பெற்றவர்களின் ஜெபங்களை ஒரு நாளும் தள்ளுவதில்லை. அருமையான கர்த்தருக்குள் இருக்கிற பெற்றவர்களே, திடன் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீரும், உங்கள் வியாகுலமும், உங்கள் ஜெபமும், உங்கள் போராட்டமும், உங்கள் மன பாரங்களையும் என் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். தக்க சமயங்களிலே அவர் உங்களுக்கான பதிலை அனுப்புவார். தொடர்ந்து போராடுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஓய்ந்து இருக்காதீங்க. என் ஆண்டவராகிய இயேசு கடைசியா உதவியற்றவராக போல அந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற போதும் தன்னுடைய தாயை பார்த்து, ஐயோ அம்மா இருக்கிறாங்களா, யோவான் இனி நீ அவங்களுக்கு மகனா இருப்பா, அம்மா நீங்க அவனுக்கு தாயா இருங்க. அவங்களுடைய தேவைகளை அங்கேயும் சந்தித்தவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு. பெற்றவர்களின் ஜெபங்களையும் கண்ணீரையும் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற போது ஒரு போதும் வேதத்தில் மட்டும் அல்ல, சரித்திரத்திலையும் கூட, இன் அவர் ஹிஸ்டரி, ஈவன் இன் அவர் டேஸ், எந்த ஜெபமும் வீணாகனதில்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதை குறித்து. ஒரு பெற்ற தாய் தன் மகனை குறித்து, அவன் சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், எல்லாருக்கும் அவனால உபத்திரம், அவனால எல்லாருக்கும் பிரச்சனை, போலீஸ் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வரும் இவன் நிமித்தமாக. அந்த அம்மா கடைசியாக ஜோம் பண்ணி பார்த்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, துக்கம் தாங்க முடியும், என் பிள்ளை செத்து போயிட்டு ஆண்டவரேன், வேண்டாண்டவரே, அவன் வேண்டாண்டவரே எனக்கு. தாய் சும்மா சொல்லுவாங்களாங்க அந்த வார்த்தையை? Do you think it is a joke? ஐயா, பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, என் பிள்ளைக்கு மட்டும் ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் பெற்றவங்க. அந்த பெற்றவங்களே பிள்ளைகளை பார்த்து இவங்க வேண்டாங்க ஆண்டவரே, இவங்க செத்து போயிடட்டும் ஐயா, நீங்கள் இவங்களை எடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. ஆனால் கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவரும் நல்லவரும் தெரியுமா? இன்னைக்கு அந்த தம்பி ஊழியம் செய்கிறாங்க, அந்த சகோதரர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இதே பெங்களூர் பட்டணத்தில் அந்த பிரதர் ஊழியம் செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய தயவு.
எவ்வளோ பெரிய இரக்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நீங்கள் இந்த கரங்களை தட்டினது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, நீங்கள் உற்சாகம் கொள்ள. Be encouraged. None of your prayers are vain. நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்வீங்கன்னு சொன்னால் அந்த ஜெபங்கள் அத்தனையும் கர்த்தருடைய பிரகாரங்களில் காலைல பிரதர் சொன்னது போல தூபமாய் நற்கந்தமாய் அவருக்கு முன்னாடி ஏறெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவர் மௌனமாக இருக்க முடியாது. Heaven cannot be silent when the child of God weeps. Heaven cannot be silent when the child of God goes mourning and weeping. Heaven cannot be silent when the child of God fasts. ஒரு கர்த்தருடைய பிள்ளை உபவாசம் இருக்கிற போது பரலோகம் மௌனமாக இருக்காது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை அழுகையோடு கூக்குரலோடு கர்த்தருடைய பிரகாரங்களில் விழுந்திருக்கிற போது பரலோகம் மௌனமாக இருக்காது. கர்த்தர் தம்முடைய கரங்களை அசைக்கத்தான் செய்வார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தீவிரிக்கத்தான் செய்வார். அவருடைய கரம் நமக்காய் இறங்கத்தான் செய்யும். நீங்க கவலையப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து போராடுங்க. என்னோட சேர்ந்து சொல்வீங்களா? பெற்றவங்க பிள்ளைங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். ஒருவேளை நீங்க பெற்றவர்களா இருந்தா என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்காக நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள். இல்ல இல்ல இல்ல, இப்படி சொல்லுங்க, நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கீழ் இருப்பேன். கர்த்தர் நியமித்த அதிகாரத்தின் கீழ் பெற்றவர்களாய் நான் நிலைத்திருப்பேன். அப்படி நிலைத்திருக்கிறதினால் நான் ஏறெடுக்கிற ஜெபங்கள், என் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள், என் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், என் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற கண்ணீர், சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற கண்ணீர் அத்தனையும் பரலோகம் அங்கீகரிக்கும், பதில் கொடுக்கும். நான் பதில் பெறாம, அந்த பதிலை பார்க்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளை அதை நின்று கர்த்தர் எனக்கு செய்கிற ரட்சிப்பை என் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. தேவன் அதை காணும் வரை உன்னை விட மாட்டாங்க தேவ பிள்ளைய. கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உனக்கு சொல்லினதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களை விட மாட்டாருங்க. நீங்க கவலையப்படாதீங்க. ஐயோ பிரதர், நாட்கள் முடிஞ்சிச்சே, ஐயோ பிரதர், காலங்கள் போச்சே, ஐயோ பிரதர். பச்சை கிளிகளும் புசுக்கொட்டை பூச்சிகளும் வெட்டி கிளிகளும் தின்ற எல்லா வருஷங்களையும் என் கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் வந்து நாம் தங்குகிற போது அந்த வருஷங்களையும் கர்த்தர் உங்கள் மேல் வரிசித்து விடுவார். பிசாசு வெட்கப்படத்தான் போறான், தேவ பிள்ளை நீ மகிமைப்படத்தான் போகிறாய். ஹல்லேலூயா. தொடர்ந்து உற்சாகம் கொள்ளுங்க, தொடர்ந்து நடங்க. அப்பா நடத்தத்தான் போறாங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் நடத்தப்படுவாங்க. வருகிற நாட்களில் உங்க பிள்ளைகள் எல்லாரும் நட்சத்திரங்களை போல சொலிக்கத்தான் போறாங்க. ஹல்லேலூயா. இங்கும் அங்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய், இங்கும் அங்கும் இருள் சூழ்ந்த இடங்களில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வெளிச்சமாய் கொண்டு போக போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளின் மூலமாய் அநேக பெரிய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உன் பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கிறார். உன் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளை அம்மா, உன் பிள்ளை நீதியின் வித்து. தைரியமா இரு, அது உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வாங்க. இது கேட்க இந்த நிமிஷத்துக்கு மாத்திரம் சந்தோஷம்னு சொல்லி போயிடாதீங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக ஒவ்வொரு நாளும் விதைங்க. அதிகமாய் விதைக்கிறவனுக்கு அதிகமா கிடைக்கும், கொஞ்சமா விதைக்கிறவனுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். எவ்வளவு வேணும்னு சொல்லி நீங்க தீர்மானிங்க. காணிக்கை அல்ல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செலுத்த வேண்டிய ஜெபம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செலுத்த வேண்டிய கண்ணீர் வந்து அந்த ஒரு நிமிஷம் நிக்கிறது. அப்பா என் பிள்ளை பாருங்கப்பா எப்படி பண்றான், அப்படிதான் பண்ணுவான், அப்படிதான் ஏன் பண்ணுவான், என்ன எதிர்பார்க்க. ஐ கிரீவ் வித் யூ. நான் உங்களோடு கூட துக்கப்பட முடியும், உங்களோடு கூட அழ முடியும், அவ்வளவுதான். What else can I do? I can just weep with you. நீங்க தீர்மானிக்கணும். It's all in your hands. Tell Father, I cannot take this any longer. I want your move in my family. என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய கரம் வந்துதான் ஆக வேண்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்துதான் ஆக வேண்டும். என்னுடைய கண்ணீரை உம்முடைய பாதத்தில் ஊற்றுகிறேன் என்று சொல்லி இருதயத்தை தண்ணீரை போல ஒவ்வொரு நாளும் ஊற்ற ஊற்ற ஊற்ற. தேவ பிள்ளையே, நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு வேளை காணாமல் இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை உணராமல் இருக்கலாம், ஆனால் உன்னதத்தின் உண்மையாகவே கிரியை செய்துதான் படுகிறது. எவ்ரி ஒர்க் இஸ் ஹேப்பனிங். டோன்ட் குவிட், டோன்ட் கிவ் அப். எவ்ரி ப்ரேயர் இஸ் பீன் அனலைஸ்ட், எவ்ரி ப்ரேயர் இஸ் பீன் அக்செப்டட், எவ்ரி ப்ரேயர் இஸ் பீன் அப்ரூவ்ட். டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப். கீப் டூயிங் இட்.
கீப் டூயிங் இட். பெர்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து செய்யுங்க. அவைகளுக்கு உண்டான நன்மைகளை கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் மேல் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் கனம் பண்ணணும். அப்புறம் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்க, நான் ஒரு வசனம் சொன்னா நீங்க அடுத்த பாதி சொல்லிடுவீங்க. இது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், சரியா? கிறிஸ்து இயேசு கர்த்தருடைய கண்களில் தயவும், மனுஷர் கண்களில், கர்த்தருடைய கண்களில் கிருபையும், மனுஷர் கண்களில் பெற்று வளர்ந்து விருத்தி அடைந்தார். அப்படி வளர்ந்து பிள்ளைகள் விருத்தி அடையணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? 52 இது சொல்லுது. கிறிஸ்து இயேசு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கண்களில் கிருபையும் மனுஷர் கண்களில் தயவும் பெற்று வளர்ந்தாங்க. எப்படிங்க, எப்படி இது ரெண்டும் வந்துச்சு? தேவனுடைய கண்களிலும் கிருபை, மனுஷர் கண்களிலும் தயவு. இப்போ ஸ்டார்டிங்க்கு வரணும். நீங்க 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டுச்சே, எதுக்கு? ஒன்று கர்த்தரோடு கொண்ட வேண்டிய உறவுகள், இன்னொன்று மனுஷர்களோட கொள்ள வேண்டிய உறவுகள். ரெண்டும் கரெக்டாக இருக்கணும்னா இதில் ஃபர்ஸ்ட் தான் ஆர்டர் அப்படின்னு சொன்னேன். என்ன ஃபர்ஸ்ட் என்ன? தேவனாகிய கர்த்தர் இல்லாமல் வேற தேவன் இருக்க வேணும். அது இருந்தால் அடுத்த 3 வந்துடும். இங்க பெற்றவர்களுக்கு கனப்படுத்தினா அடுத்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கா வரும். இயேசுவுக்கு தேவனிடத்திலையும் கிடைச்சிச்சு, மனுஷனிடத்திலையும் கிடைச்சிச்சுன்னா அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்போ 51 வாசிங்க. அந்த 52க்கு காரணமே 51 தான். லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களோடு கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாரு? பிள்ளைகள் சொல்லணும். யாரு? இயேசு கிறிஸ்து பெற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து எத்தனை வருஷம் அங்கவே இருந்தாங்க? பிதா சொல்லுகிற வரைக்கும் 30 வருஷம் அவங்க கிட்ட தான் இருந்தாங்க. 30 years Jesus spent with his parents, and especially from 12 to 30, 18 years he just spent there being subject to them, being submissive to them. கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றவர்களை எப்படி கனப்படுத்தி இருப்பாங்க இல்லையா? இருந்தபோது, அவங்க கிட்ட இருந்தபோது. வெளியில வந்த பின்பு நீங்க பாருங்க என்ன சொன்னாங்க இயேசுனிட்டுன்னு. உங்களை பெற்றெடுத்த தாய் எவ்வளோ பாக்கியவதி. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க தாமா பாக்கியவதிகள். உங்களுடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க உங்களை பார்க்க. யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு பெற்ற எல்லா தயவு கிருபைக்கு காரணம் அவர் ஒப்பு கொடுத்திருந்தார், கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்திருந்தார். கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்கள், சகல நன்மையும் உங்களதாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக பண்ணி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அவ்விதமான ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறவர். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். புக் ஆஃப் ஐசையா chapter 59 verses 21. I think I should, if I'm not wrong, Isaiah chapter 59 verses 21 வாசிங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளின என் வார்த்தையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்து. இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உங்கள் மேல் வைத்து நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றின தம்முடைய பரிசுத்த ஆவியை, கர்த்தர் உங்கள் வாயில் அருளின அவருடைய வார்த்தையை இது முதல் உங்களை விட்டும் உங்க சந்ததியை விட்டும் உங்க சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டான சுதந்திரம். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்கலாம்.